කරන සහෝදරවරුන් සහ සහෝදරයන්ගෙනුත් அதே நேரத்தில் இன்று தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நிறைவேற்று குழுவை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அந்த குழுவினை பிரதிநிதித்துவம் செய்யும் சகோதர சகோதரிகளிடமிருந்தும் මේ අවස්ථාවට සහභාගී වෙන්න ඔයගොල්ලෝ සියලු දෙනාගෙනුත් අවසරයි. இந்த சந்தர்ப்பத்திற்கு பங்களிப்பு செய்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரிடமிருந்தும் என்னுடைய இதை பெற்றுக்கொள்கிறேன். පළමු කොටම මෙතන සහභාගී වෙලා ඉන්න ඔබ අද ජීවිතේ විවිධ දුෂ්කරතාවයන්ට මුහුණ දීලා තිබෙන වෙලාවක අපිට සවන් දෙන්න අපිත් එක්ක කතා බහ කරන්න මේ අවස්ථාවට සහභාගී වීම පිළිබඳව බෙහෙවින් ස්තුතිවන්ත වෙනවා. மிகவும் முக்கியமாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு வகையான பிரச்சனைகளை நீங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் நாடு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எங்களுடைய இந்த கலந்துரையாடலுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பங்களிப்பை செய்ததற்காக நான் உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். විශේෂයෙන්ම මා හිතන්නේ මෙතනත් ටිකක් දැඩි රස්මයක් තියෙන වෙලාවක්. விசேடமாக இங்கும் ஒரு மிகவும் அதிகமான வெப்பம் காணப்படக்கூடிய ஒரு நேரத்தில் හමාරට විදුලිය විසන්ධි කරන්නත් නියමිතව තිබෙනවා. 5:30 மணிக்கு மின்சாரம் தடைப்பட இருக்கும் அதே நேரத்திலும் ඒ නිසා මා හිතනවා අපි මේ කෙටි කාලය අවශ්‍ය දේ කතා කරගමු කියලා. ஆகவே இருக்கக்கூடிய குறுகிய காலத்தில் நாங்கள் முக்கியமான விடயங்களை கதைப்போம் என்று நான் நினைக்கிறேன். ඉතින් මම හිතනවා කාලාන්තරයක් මුළුල්ලේ දෙමළ ජනතාවට මේ යාපන දිස්ත්‍රික්කයේ පුරවැසියට නායකත්වය දීපු දේශපාලන පක්ෂ නියෝජනය කරන නායකින් විශාල ප්‍රමාණයක් මේ අවස්ථාවට සහභාගී වෙලා ඉන්නවා. நான் நினைக்கின்றேன் மிகவும் அதிகமான காலமாக எங்களுடைய யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு தலைமைத்துவத்தை அழைத்த முக்கியமான தலைவர்கள் இந்த தருணத்தில் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். විශේෂයෙන් தமிழ் அரசு கட்சி தலைவர் மாவை சேனாதிராஜா, விசேடமாக தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்கள், EPRLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திர மஹத்மயா, EPRLF இன் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள், මා හිතවත් ප්ලොට් සංවිධානයේ අපේ සිද්ධාර්ථන් මැතිතුමා, எங்களுடைய மனமார்ந்த பிளாட் இயக்கத்தினுடைய தலைவர் சித்தார்த்தன் தோழர் அவர்கள், උතුරු පළාත් සභාවේ සභාපති ධූරයේ හොබවපු අපේ සිවඥානම් මහත්මයා, வட மாகாண சபையின் தவிசாளராக செயற்பட்ட எங்களுடைய சிவஞானம் தோழர், ඇතුළු යාපන දිස්ත්‍රික්කයේ විවිධ ජනනායකින් විශාල ප්‍රමාණයක් මේ අවස්ථාවට සහභාගී වෙලා ඉන්නවා. உள்ளடங்கலான யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் பல மக்கள் தலைவர்கள் இந்த தருணத்தில் எங்களுடன் இணைந்திருக்கின்றனர். අපි කවුරුත් අද අපේ රටේ මාතෘ භූමිය මුහුණ දී තිබෙන අසීරුතම අඩියේ වේදනාවන් විඳින අය. நாங்கள் அனைவரும் இன்று எங்களுடைய தாய்நாடு முகம் கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் நெருக்கடியின் மிகவும் கடினமான துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் மக்கள். අපේ රටටත් අපේ මේ ආර්ථිකයටත් මේ දේ සිද්ධ වුණේ ස්වභාවික ව්‍යසනයක් නිසා නෙවෙයි. எங்களுக்கும் எங்களுடைய தாய்நாட்டிற்கும் இந்த மாபெரும் பேரழிவு உருவானது ஒரு இயற்கையான காரணத்தினால் அல்ல. අපේ රට පාලනය කරන ද පාලන අධිකාරීන් විසින් ඇති කරන ලද ආර්ථික ප්‍රතිපත්තියත් දේශපාලන සංස්කෘතියත් වංචාව, දූෂණය, නාස්තිය පිරුණු දේශපාලන සංස්කෘතියත් විසින් මෙම අර්බුදය ඇති කරලා තිබෙනවා. எங்களுடைய நாட்டை ஆட்சி செய்த தலைவர்களிடம் காணப்படக்கூடிய அரசியல் பொருளாதார கொள்கைகள், அதே நேரத்தில் அவர்களுடைய காணப்படக்கூடிய ஊழல், லஞ்சம் மற்றும் மோசடி நிறைந்த அரசியல் கலாச்சாரமே இன்று இந்த நெருக்கடிக்கு நாட்டை விட்டு சென்றிருக்கிறது. අපිට අත්‍යවශ්‍ය ආහාර පාන ආනයනය කරගන්න බෑ. எங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான உணவு பாண்டங்களை எங்களால் இறக்குமதி செய்ய முடியாத நிலை. එක්සත් ජාතීන්ගේ සංවිධානය අනතුරු අඟවා තිබෙනවා. තව මාස කිහිපයක් යනකොට අපේ රටේ අත්‍යවශ්‍ය ඖෂධ විශාල ප්‍රමාණයක් හිග වෙන බව. ஐக்கிய நாடுகள் சபை எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. வரப்போகும் காலங்களில் இலங்கையில் தேவையான அத்தியாவசிய மருந்து பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கை செய்துள்ளது. ඒ කියන්නේ මොකද්ද? අපිට බෙහෙත් නැතුව මිය දෙන්න සිද්ධ වෙනවා. அப்படி என்றால் என்ன? எங்களுக்கு மருந்துகள் இல்லாமல் மரணத்தை தழுவ வேண்டி ஏற்படும். VSN අඩු වෙලා තිබෙනවා. පිටි ආනයනයට සීමාවන් පැනවීමෙන් තිබෙනවා. අත්‍යවශ්‍ය ආහාර ද්‍රව්‍ය ගේන ඩොලර් නැතුව තිබෙනවා. ඒ නිසා විශාල ආහාර ඉගයක් වීමේ අනතුරක් අපේ ඉස්සරහා තිබෙනවා. எங்களுடைய நெல் விளைச்சல் குறைந்திருக்கின்றது. எங்களுக்கு தேவையான கோதுமை இறக்குமதி வரையறைகள் போடப்பட்டிருக்கின்றது. எங்கள் நாட்டுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்வதில் நாங்கள் பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்கின்றோம். ඒකෙන් කියන්නේ අපේ දරුවන් අපේ ඇස් ඉදිරිපිට කුසගින්නේ මිය යාමේ අනතුරකට අද අපි මුහුණ දීලා තිබෙනවා. அப்படி என்றால் எங்கள் குழந்தைகள் எங்கள் கண்முன்னை
பசியினால் மரணிக்கக்கூடிய நிலையை நாங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். මුළුමනින්ම ලංකාවේ තෙල් ආනයන මේ වෙනකොට නතර වී තිබෙන්නේ. இன்று இலங்கைக்கு தேவையான எரிபொருள் இறக்குமதி முழுமையாக ஸ்தம்பிதமடைந்திருக்கின்றது. තෙල් අමාත්‍යවරයා 23 වෙනිදා ඩීසල් නැවක් සහ පෙට්‍රල් නැවක් ලංකාවට එන බව ප්‍රකාශ කරා. எரிபொருள் அமைச்சர் 23ஆம் தேதி ஒரு டீசல் மற்றும் பெட்ரோல் தாங்கிய கப்பல் இலங்கைக்கு வருவதாக கூறினார். අද 26 තාමත් ඒ නැව ඇවිල්ලා නැහැ. இன்று 26ஆம் தேதி இன்னும் அந்த கப்பல் வரவில்லை. විශේෂයෙන්ම මේ වන විට ඒ නැව விசேடமாக தற்போது அந்த கப்பல் ලංකාවේ සීමාව පසුකොට இலங்கையின் கடல் எல்லையை கடந்து කිස්නපට්නම් ප්‍රදේශයට ගමන් කොට තිබෙනවා. கிருஷ்ணபட்டணம் பிரதேசத்தை நோக்கி அது அசைந்து கொண்டிருக்கின்றது. ලංකාවට ආපු නැව දැන් තියෙන ඉන්දියාවේ. இலங்கைக்காக வந்த கப்பல் தற்பொழுது இருப்பது இந்தியாவில். ඒක නිසි ටෙන්ඩර් පටිපාටියට මිලදී ගත්තු තෙල් නැවක් නොවේ. அது சரியான ஒரு டெண்டர் முறைமையினூடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கப்பல் அல்ல. හදිසි ගැනවුම්කරුවන් අරා මහමුදේ තිබුණු නැවක් කරවපු එකක්. அதாவது அவசர விற்பனைக்காக கடலில் போய் கொண்டிருந்த ஒரு கப்பலை இலங்கை பக்கம் திருப்பினார்கள். එඳක කොළඹ වරායට එයිද නැද්ද කියලා විශාල සැකයක් තිබෙනවා. அதனால் அது கொழும்பு துறைமுகத்தை வந்து அடையுமா இல்லையா என்று பெரிய சந்தேகம் இருக்கு. ඒ නිසා මුළු රටම නතර වීමේ අභියසක අපි ඉන්නේ. ஆகையால் முழு இலங்கையுமே நிறுத்தப்படக்கூடிய ஒரு தருணத்தை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ඇමරිකාවේ හැමිල්ටන් රිසර්ව් බැංකුව அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹாமில்டன் ரிசர்வ் எனப்படும் வங்கி අපේ ශ්‍රී ලංකාවේ බැදුම් කර ISB මිලදී අරගෙන තිබෙනවා. அந்த வங்கி இலங்கையினுடைய சர்வதேச பிணைமுறிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ඒ කල්පිරනවා මේ ජුලි මාසේ 18 වෙනිදාට. அந்த பிணைமுறிகள் இந்த மாதம் 18ஆம் தேதி காலாவதி அடைகின்றன. දැන් ආණ්ඩුව ප්‍රකාශ කරලා තිබෙන ණය ගෙවන්නේ නැති බව. ஆனால் தற்பொழுது அரசாங்கம் அவர்களுடைய கடனை செலுத்த முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள். දැන් ලංකාවේ ආණ්ඩුවට විරුද්ධව ඇමරිකන් රිසර්ව් බැංකුව ඇමරිකාවේ නඩුවක් දාලා තිබෙනවා. அதனால் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக ஹாமில்டன் ரிசர்வ் வங்கி அமெரிக்காவில் ஒரு சட்ட நடவடிக்கையை எடுத்திருக்கின்றது. ඒ විතරක් නෙවෙයි නඩුවේදී ඔවුන් සඳහන් කරනවා. அது மட்டுமல்லாது அவர்களுடைய இந்த வழக்கில் அவர்கள் கூறுகின்றனர் රාජපක්ෂ පවුල මහජනගණයේ ධනෙ විශාල ප්‍රමාණයක් හොරකම් කරපු බවත්. ராஜபக்ச குடும்பம் பொதுமக்களுடைய சொத்துக்களை பாரிய அளவில் கொள்ளையடித்ததாகவும் ඒවා සීසෙල්ස් වැනි බදු සහන දෙන රටවල් වල සංගවා තිබෙන බවත්. அவை சீஷெல்ஸ் போன்ற வரி இலாக்கா கொடுக்கக்கூடிய தேசங்களில் அவை மறைக்கப்பட்டிருப்பதாகவும் බැසිල් රාජපක්ෂ 10% බවත්. பசில் ராஜபக்ச வந்து 10%க்குரியவர் என்றும் මේ නඩුව ගැන සමහර ආර්ථික විශේෂඥයින් අද කියන්නේ මේ නඩුව ගැන සමහර ආර්ථික විශේෂඥයින්ගේ අර්ථකථන වෙලා තිබෙන්නේ இன்று இந்த வழக்கை பற்றி சில பொருளாதார நிபுணர்களின் அர்த்தம் என்னவாக இருக்கின்றது என்றால் ජපානයේ හිරෝසීමා නාගසාකි වලට පරමාණු බෝම්බයක් එල්ල කළා හා වැනි සමානයි කියලා. ஜப்பானில் இருக்கக்கூடிய ஹிரோஷிமா நாகசாக்கி நகரங்களுக்கு அணுகுண்டு போட்டதை போன்றதுக்கு சமமான ஒரு செயற்பாடு இங்கு நடந்திருக்கின்றது. එනිසා මුළු රටම කඩා වැටලා තිබෙනවා. அதனால் முழு நாடுமே இன்று சீர்குலைந்து போயிருக்கின்றது. මුළු ආර්ථිකයම කඩා වැටී තිබෙනවා. எங்களுடைய முழு பொருளாதாரமும் சீர்குலைந்து போயிருக்கின்றது. අපේ දරුවන්ගේ අනාගතය විනාශ කරලා තිබෙනවා. எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. අපේ තරුණයන්ගේ අනාගතය පිළිබඳ අපේක්ෂා බංගත්වයක් ඇති කොට තිබෙනවා. எங்களுடைய இளைஞர்களினுடைய வாழ்க்கை தொடர்பான எதிர்காலம் தொடர்பான எதிர்பார்ப்புகள் சீர்குலைக்கப்பட்டிருக்கின்றன. ගොවි ජනතාවට කුෂ්කර්මාන්තය දෙන්න බැරි තත්ත්වයක් ඇති කොට තිබෙනවා. விவசாயிகளுக்கு விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. දීවර ජනතාවට මුහුදියන්න බැරි තත්ත්වයක් ඇති කොට තිබෙනවා. மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. රාජ්‍ය ආයතන මුළුමනින්ම වසා දමා තිබෙනවා. எங்களுடைய அரசு இயந்திரம் முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. පාසල් වසා දැමීමට ඉඳ හිට තීරණ ගනිමින් තිබෙනවා. எங்களுடைய பாடசாலைகளை மூடுவதற்கு நினைத்து அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். මොකද්ද මේ රට? என்ன நடந்தது இந்த நாட்டிற்கு? වෙනස් කරන්න ඕනේ නැද්ද? இதை நாங்கள் மாற்ற வேண்டாமா? මේ පාලකයන් මේකට වන්දි ගෙවන්න ඕනේ නැද්ද? இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் இதற்கு பதில் சொல்ல தேவையில்லையா? මේක ස්වභාවික ව්‍යසනයක් නොවේ. இது ஒரு இயற்கையான அழிவு கிடையாது. ගම් වතුරක් හෝ ஒரு பாரிய வெள்ளம் வந்தோ, සුලිසුණුගක් හෝ ஒரு சூறாவளி வந்தோ, මහා කුණාටුවක් හෝ ஒரு மிகப்பெரிய புயல் வந்தோ විසින් ඇති කරලාද ව්‍යසනයක් නොවේ. அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு அழிவு அல்ல இது. මේ අපේ රටේ පාලක කණ්ඩායම් විසින් இது எங்கள் நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் සිංහල දෙමළ මුස්ලිම් අපි කවුරු சிங்கள தமிழ் முஸ்லிம் எங்கள் அனைவரும் மீது මේ පීඩාවට තල්ලු කොට තිබෙනවා. இந்த துயரத்திற்கு எங்களை ஆழ்த்தி உள்ளனர். ඒ නිසා අපිට සටනක් තිබෙනවා. அதனால் இன்று எங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. උතුර දකුණ
வடக்கு தெற்கு கடந்து නැගෙනහිර බටහිර ભેදකින් තොරව கிழக்கு மேற்கு என்ற பேதங்கள் இன்றி අපි එක්ව සටනක් දියත් කරන්න ඕන. நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு போராட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். අපේ අනාගත පරම්පරාව වෙනුවෙන්. எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்காக. අපේ දුවා දරුවන්ගේ අනාගතය වෙනුවෙන්. எங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக. අන්නේ පණිවිඩය සඳහා තමයි අපි ඔබ හමු වෙන්න ආවේ. ஆம், அந்த செய்தியை உங்களுக்கு வழங்கவே நாங்கள் உங்களை சந்திக்க வந்தோம். අපි දන්නවා எங்களுக்கு தெரியும் අපේ පක්ෂ පිළිබඳවත් எங்களுடைய கட்சி தொடர்பாகவும் අපේ සමහර ක්‍රියාදාම පිළිබඳවත් எங்களுடைய சில செயற்பாடுகள் தொடர்பாகவும் ඔබට යම් අපැහැදිලිකම් තිබෙන බව உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கக்கூடும். අපිත් පිළිගන්නවා. நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். සමහර අවස්ථාවලදී சில தருணங்களில் சில தருணங்களில் අපේ සමහර දේශපාලන තීන්දුව తీරන எங்களுடைய சில அரசியல் முடிவுகள் ඔබ කෙරෙහි உங்களுக்கு ඔබ අප කෙරෙහි எங்களுக்கு ඔබ අප කෙරෙහි நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய සැකයක් ඇති කොට තිබෙන බව சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. විශේෂම යුද්ධ වෙලාවේදී விசேடமாக யுத்தத்தின் போது අපි நாங்கள் වමේ ව්‍යාපාරයක් ලෙස இடதுசாரி இயக்கம் என்ற வகையில் යුද්ධයේදී ව්‍යසනයට පත් වෙන සාමාන්‍ය ජනතාව පිළිබඳව யுத்தத்தினால் பாதிக்கப்படும் சாதாரண மக்கள் தொடர்பாக මේට වඩා අවධානය යොමු කළ යුතුව තිබුණා. இதை விட அதிகமாக எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்தி இருக்க வேண்டும். අපට ඒ පිළිබඳ කම්පනයක් තිබෙනවා. எங்களுக்கு அது தொடர்பாக மிகப்பெரிய வருத்தம் ஒன்று இருக்கிறது. සුරේෂ් ප්‍රේමචන්ද්‍ර ඔබට මතක ඇති. சுரேஷ் பிரேமச்சந்திரன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. කොළඹ ලොජ්ජවල හිට දෙමළ ජනතාව கொழும்பில் அவர் லொஜ்ஜுகளில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் බස්වල පටවලා பஸ்களில் ஏற்றப்பட்டு වවුනියාවෙන් මේ පැත්තට ගේන ගෝඨාභය රාජපක්ෂ තීන්දුවක් ගත්තා. வவுனியாவுக்கு இங்கால் பக்கம் கொண்டு வந்து விடுவதற்கு கோட்டாபய தீர்மானம் ඒ වෙලාවේදී ඒකට විරුද්ධව அந்த தருணத்தில் அதற்கு எதிராக අපි පාර්ලිමේන්තුවේදී நாங்கள் பாராளுமன்றத்தில் සියලු අභියෝගයන්ට මුහුණ දීදී அனைத்து எதிர்ப்புகளுக்கும் எதிராக අපි කතා කරා. நாங்கள் கதைத்தோம். අපි මැදිහත් වුණා. நாங்கள் போராட்டம் செய்தோம். හැබැයි ප්‍රමාණවත් නෙවෙයි. ஆனால் அது போதாது. බෝම්බ පුපුරමින් வெடிகுண்டுகள் வெடித்தலிகையில் ගිනි අවි වලට බිලි දෙමින් துப்பாக்கிகளினால் உயிர்கள் பறிக்கப்பட்ட අම්මලා தாய்மார் දරුවන් குழந்தைகள் සාමාන්‍ය මිනිසුන් சாதாரணமான மனிதர்கள் අපේ රටේම මිනිසුන් எங்கள் நாட்டு குடிமக்கள் මිය යනවා. மரணிக்கும் தருணத்தில் දේශපාලන ව්‍යාපාරයක් ලෙස அரசியல் கட்சியாக ඒ විතරක් නෙවෙයි அது மட்டும் இல்லாது මානවවාදී මිනිසෙක් ලෙස மனித தன்மையுடைய ஒரு மனிதனாக මේට වඩා අවධානය යොමු කළ යුතුව තිබුණා. இதை விட சிறந்த கவனத்தை நாம் செலுத்தி இருக்க வேண்டும். අපට ඒ පිළිබඳ කම්පනයක් තිබෙනවා. அது தொடர்பாக எங்களுக்கு பெரிய வருத்தம் හැබැයි ஆனால் අපේ වැරදි எங்களுடைய தவறுகள் අපේ අතපසුවීම් எங்களால் ஏற்பட்ட பின்னடைவுகள் අපි ඔප ඉදිරියේ කියන්නේ நாங்கள் உங்கள் முன்னிலையில் சொல்வது කුමක් වෙනුවෙන්ද? எதற்காக? අපි එක්සත් වෙන්න ඕන. நாங்கள் ஒன்றிணைய வேண்டும். අපි එකතු වෙන්න ඕන. நாங்கள் ஒன்றாக வேண்டும். අපි එකතු වීමකින් තොරව நாங்கள் ஒன்றாகாமல் මේ ව්‍යසනයෙන් இந்த பிரச்சனையில் இருந்து අපේ රටත් எங்களுடைய நாட்டையும் අපේ දරුවනුත් எங்களுடைய குழந்தைகளையும் මුදව ගන්න හම්බ වෙන්නේ නැහැ. காப்பாற்ற முடியாது. ඒ නිසා අපි අතර අලුත් සාකච්ඡාවක් අපි ආරම්භ කරමු. அதனால் எங்களிடையில் நாங்கள் ஒரு புதிய கலந்துரையாடலை ஆரம்பிக்க வேண்டும். මොකක් වෙනුවෙන්ද? எதற்காக? අපේ අනාගතය වෙනුවෙන්. எங்களுடைய எதிர்காலத்திற்காக. අපේ දරුවන්ගේ අනාගතය වෙනුවෙන්. எங்களுடைய குழந்தைகளின் ඒ අපි எதிர்காலத்திற்காக. කළ යුතුව තිබෙනවා. அதை நாங்கள் செய்ய வேண்டும். මා දන්නවා විශේෂයෙන්ම எனக்கு தெரியும் மிகவும் விசேடமாக අවුරුදු 30ක යුද්ධයක් තිබුණා. 30 வருட கால யுத்தம் இருந்தது. දකුණට තිබ්බේ කුමක්ද? தெற்கிற்கு இருந்தது என்ன? යුද්ධයේ බිය තිබුණා. யுத்தம் தொடர்பான பயம் இருந்தது. යුද්ධයේ ත්‍රාසය තිබුණා. யுத்தம் தொடர்பான ත්‍රාසය බිය ජනක තත්ත්වය තිබුණා. யுத்தம் தொடர்பான பயங்கரம் இருந்தது. ඒ වගේම அதேபோல் බෝම්බ පිපිරීම් තිබුණා. அதேபோல் வெடிகுண்டு வெடிப்புகள் இருந்தது. ගණන් කළ හැකි ප්‍රමාණයට. எண்ணக்கூடிய அளவில் அவை காணப்பட்டன. නමුත් උතුරේ ஆனால் வடக்கில் අවුරුදු 30ම යුද්ධය 30 வருட காலமும் யுத்தம். හමුදාවන් විසින් எங்களுடைய பாதுகாப்பு இதுகள் ஆமீனால் දියත් කරලා තිබුණු යුද්ධය அவர்களால் செயல்படுத்தப்பட்ட யுத்தம். ඉන්දියන් හමුදාව විසින් இந்தியன் ஆமியின் மூலம் ඇති කරලාද යුද්ධය அவர்களால் செயல்படுத்தப்பட்ட யுத்தம். දෙමළ සන්නද්ධ කණ්ඩායම් தமிழ் ஆயுதமேந்திய குழுக்கள் ඒ කණ්ඩායම් අතර ගැටුම් මරා ඇති වූ යුද්ධය அந்த ආයුධ குழுக்களுக்கு இடையில මාත් එක්ක එකඟයි ප්ලොට් සංවිධාන නියෝජනය කරන සිද්ධාර්ථ මහත්මයා EPR සංවිධාන නියෝජනය කරන සුරේෂ් ප්‍රේමචන්ද්‍ර මහත්මයා என்னுடன் ஒன்றுபடுகின்றார் பிளாட் இயக்கத்தைச் சேர்ந்த சித்தார்த்தன் ஐயா அவர்களும் EPR இயக்கத்தைச் சேர்ந்த මොකද්ද සිද්ධ වුනේ ஐயா என்ன நடந்தது මේ උතුරේ මහ පොළව இந்த வடக்கின் நிலம் දෙමළ තරුණයන්ගේ தமிழ் இளைஞர்களின் දෙමළ පුරවැසියන්ගේ தமிழ் மக்களின் ලේ වලින් තෙත් වුණා ரத்தத்தினால் ஈரமாக்கப்பட்டிருக்கிறது අම්මලා තාත්තලාගේ
தாய்மார் தந்தையர்களின் ඇස්වලින් කඳුළු கண்களில் வடிந்த கண்ணீரினால் ගංගාවක් පිරෙන තරමට ගලාගෙන ගියා. ஆறுகள் நதிகள் போல் இந்த மண்ணில் ஓடி இருக்கின்றது. අපි ඔක්කොම ආපහුරලා බලමු. நாங்கள் அனைவரும் மீண்டும் திரும்பி பார்க்க வேண்டும். මොකක්ද අපිට ඉතුරු වී තිබෙන්නේ? என்ன எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது? අපි දේශපාලන ව්‍යාපාරයක් හැටියට நாங்களும் ஒரு அரசியல் கட்சியாக අපි සන්නද්ධ ක්‍රියාදාමයක හිටපු ව්‍යාපාරයක්. நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடினோம். අපේ ව්‍යාපාර ඉතිහාසයේ අවස්ථා දෙකක් எங்களுடைய வரலாற்றில் 2 முறை සන්නද්ධ මැදිහත් වීමට මැදිහත් වී තිබෙනවා. ஆயுதம் ஏந்தி நாங்கள் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றோம். දකුණේ தெற்கில் විශාල மாபெரும் තරුණ තරුණියන් ප්‍රමාණයක් இளைஞர்கள் தொகையை ඒ අරාද අපිට අහිමි වී තිබෙනවා. நாங்கள் இழந்திருக்கின்றோம். அதனால் මොකක්ද අපිට ඉතිරි වී තිබෙන ශේෂ පත්‍රය? எங்களுக்கு மிகுதியாக கிடைத்திருப்பது என்ன? යුද්ධය හේතු කොටගෙන யுத்தத்தினால் දකුණේ தெற்கில் හමුදාවට බැඳුණු ராணுவத்தில் இணைந்த බොහෝ සොල්දාදුවන් ප්‍රමාණයක් මිය ගියා. அநேகமான இளைஞர்கள் இறந்து போனார்கள். අපඝාත වුණා. அவர்கள் ஊனமுற்றார்கள். මොකක්ද අපිට ඉතිරි වී තිබෙන ශේෂ පත්‍රය? எங்களுக்கு இறுதியில் மிகுதியானது என்ன? අපි හැමදෙනාම නැවත හිතමු. நாங்கள் அனைவரும் மீண்டும் சிந்திக்க வேண்டும். අපිට තිබෙන්නේ බෙදෙනු අරගලයක්ද? எங்களுக்கு பிரிந்த ஒரு போராட்டமாக இருக்கிறது. අපිට තියෙන්නේ දෙමළාට හැරිය සිංහලයාගේ අරගලයක්ද? எங்களுக்கு இருப்பது தமிழருக்கு எதிராக சிங்களவர்களின் போராட்டம். සිංහලයාට හැරිය දෙමළ අරගලයක්ද? சிங்களவர்களுக்கு எதிரான தமிழர்களின் போராட்டமா? නෑ අපිට එහෙම අරගලයක් නෙවෙයි තිබෙන්නේ. இல்லை, எங்களுக்கு அப்படியான ஒரு போராட்டம் இல்லை. සිංහල දෙමළ මුස්ලිම් අපි කාගෙත් சிங்கள தமிழ் முஸ்லிம் நாங்கள் அனைவரும் දරුවන්ගේ අනාගතය වෙනුවෙන් எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக මේ අනාගතය විනාශ කරන කණ්ඩායමට එරෙහිව எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை அழிக்கிறவர்களுக்கு எதிராக එක්සත් අරගලයක් අපිට තිබෙනවා. ஒன்றான ஒரு போராட்டம் இங்கு காணப்படுகின்றது. සතුරා බය මේ අරගලයට. எதிரிகள் இந்த போராட்டத்தை கண்டு அஞ்சுகிறார்கள். සතුරා කැමතිම මොකටද? அவர்கள் எதற்காக விரும்புகிறார்கள்? අපි බෙදෙන එකට, நாங்கள் பிரிந்து நிற்பதற்கு, අපි ගහගන්න එකට, நாங்கள் எங்களுக்குள் சண்டையிடுவதற்கு, අපි එකිනෙකා කරේ සැකෙන් අවිශ්වාසයෙන් බලන එකට. நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தேகத்தின் மூலம் பார்த்துக் கொள்வதற்கு. සතුරා කැමති අපි බෙදෙනවට. எதிரிகள் அதைத்தான் வேண்டி நிற்கின்றார்கள். දශක ගණනාවක් තිස්සේ பல ஆண்டுகளாக මේ පාලක කණ්ඩායම් இந்த ஆட்சியாளர்கள் අපිව බෙදුවා. எங்களை பிரித்தார்கள். අපි සැකයෙන් බලන තත්ත්වයක් ඇති කරා. எங்களுக்கிடையில் நம்பிக்கையின்மை உருவாக்கினார்கள். අවිශ්වාසයෙන් බලන තත්ත්වයක් ඇති කරා. எங்களுக்கிடையில் சந்தேகத்தை உருவாக்கினார்கள். එකිනෙකා අතර ගැටුම් ඇති වුණා. எங்களுக்கிடையில் சண்டைகளை මහා உருவாக்கினார்கள். ව්‍යසනයක් සිදු වුණා. அதனால் மாபெரும் அழிவு ஏற்பட்டது. එහෙනම් අපි කල යුත්තේ කුමක්ද? அதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? බෙදීමද? நாங்கள் பிரிய வேண்டுமா? වෙන්වීමද? நாங்கள் தனித்தனியாக வேண்டுமா? ඈත්වීමද? நாங்கள் தூர செல்ல வேண்டுமா? නෑ අපි එකතු වෙන්න ඕන. இல்லை, நாங்கள் ஒன்றுபட வேண்டும். ඒ සඳහා අපි ආරම්භ කරමු මේ ව්‍යායාමය. அதற்காக நாங்கள் இந்த செயற்பாட்டை ஆரம்பிப்போம். මා දන්නවා විශේෂයෙන්ම எனக்கு தெரியும் விசேடமாக යුද්ධ වකවානුවේදී யுத்த காலத்தில் විශාල විනාශයක් සිදු වී තිබෙනවා උතුරට, மாபெரும் அழிவு ஏற்பட்டது வடக்கிற்கு, නැගෙනහිරට. கிழக்கிற்கு. අදත් අම්මලා තාත්තලා இன்றும் தாய்மார் தந்தைமார் තමන්ගේ දරුවා අහිමි වූ ඡායාරූපය අරගෙන இல்லாமல் போன அவர்களுடைய குழந்தையின் புகைப்படத்தை கையில் எடுத்துக்கொண்டு ඒ ඡායාරූපය ඔසවාගෙන அந்த புகைப்படத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு තාමත් තමන්ගේ දරුවා ගෙදරට ඒ විදිහට බලාගෙන ඉන්නවා. இன்னும் தன்னுடைய குழந்தை வீட்டிற்கு வருவார் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார். 2009 අවසන් වෙලා 2009ஆம் ஆண்டு முடிவடையும் தருணத்தில் දැන් අවුරුදු 13ක් ගත වී තිබෙනවා. இன்று 13 வருடங்களாக இருக்கின்றன. එහෙත් අම්මා ஆனாலும் தாய் තමන්ගේ දරුවා ජීවිතුන් අතර ඉන්නවද නැද්ද කියලා தன்னுடைய குழந்தை உயிரோடு இருக்கிறாரா ඡායාරූපය දිහා බලාගෙන ඉන්නවා. புகைப்படத்தை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். සමහර විට ඡායාරූපය බදාගෙන මිය යන්නත් පුළුවන්. சில நேரம் அந்த புகைப்படத்தை கட்டி தழுவியபடியே மரணிக்கவும் முடியும். ඒ අම්මට සාධාරණයක් ඕනේ නැද්ද? அந்த தாய்க்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டாமா? සාධාරණයක් අවශ්‍යයි. அவருக்கு ஒரு நியாயம் கிடைக்கவே வேண்டும். විශේෂයෙන් මා දන්නවා. நான் விசேடமாக நம்புவது මාගේ සොයුර අතුරුදහන් වූ කෙනෙක්. என்னுடைய சகோதரன் இதே போன்று காணாமல் போன ஒருவர். අපේ අම්මලා என்னுடைய தாய் අපේ සහෝදරයා ඒ විදිහ කියලා என்னுடைய சகோதரன் வருவாரா என்று මොනතරම් බලාගෙන හිටියද? எவ்வளவு எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கிறார். සාත්‍රකරුවන් පස්සේ ගියා. சாத்திரக்காரர்கள் பின்னால் சென்றார். දේවාල පස්සේ ගියා. கோயில்களுக்கு சென்றார். හීනෙන් පේනවා කියලා කිව්වා. கனவுகளில் அவர் தென்பட்டார் என்றார். මිය යාමට වඩා அவர் மரணிப்பதை விட අතිශය වේදනාකාරී அதை விட மிகவும் கொடுமையானது අතුරුදහන් වීම. காணாமல் போக ஆக்கப்பட்டது. අපි ඕනෑම කෙනෙක් මිය ගියොත්, நாங்கள் யார் மரணித்தாலும், අපි ඕනෑම කෙනෙක් මිය යනවා. நாங்கள் யார் மரணிக்கத்தான் හැබැයි போகிறோம். අපි හැමදෙනාම ஆனால் நாங்கள் அனைவரும் තමන්ගේ සංස්කෘතිය, எங்களுடைய கலாச்சாரம், තමන්ගේ ආගමික වතාවත් අනුව எங்களுடைய மதத்தின் அடிப்படையில் ඉතා කෙටි කාලයක් ඇතුළත மிக குறுகிய காலத்திற்குள் ඒක අපි සමනය කරගන්නවා. அதை நாங்கள் சமத்துவத்துக்கு கொண்டு සිංහල வருவோம். ජනතාව නම් சிங்கள மக்களாக இருப்பீங்க. හත්දොහේ දානේ, 8ஆம் நாள் கொடுக்கக்கூடிய சாப்பாடு, මාස 3 දානේ, 3 மாதம் முடிவில் கொடுக்கக்கூடிய சாப்பாடு, පින් අනුමෝදන් කිරීම,
அதற்கு பின் அவருடைய மரணத்தை அனுட்டித்தல் ඒ අරහිත සනස ගන්නවා. அதன் மூலமாக மனதை நாங்கள் தேடிக் கொள்வோம். දෙමළ පුරවැසියන් නම් ඔබ தமிழ் மக்கள் දිනාටෙන් පිරෙන දාණය, 8ஆம் நாள் கொடுக்கக்கூடிய அந்த வெட்டி, දින 31කින් පිරෙන දාණය 31ஆம் நாள் நீங்க கொடுக்கக்கூடிய ඒ අරහිත සනස ගන්නවා. அதன் மூலம் மனதை நீங்கள் திருப்திப்படுத்திக் கொள்வீர்கள். හැබැයි අතුරුදහන් වූවාම ஆனால் காணாமலாக்கப்பட்ட இடத்தில் කිසි අම්මා කෙනෙක් සූදානම් නැහැ මිය ගියා කියලා පිළිගන්න. எந்த ஒரு தாயும் தன் மகன் இறந்து விட்டான் என்று ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. එහෙම තමයි අම්මා. அப்படித்தான் தாய் என்பவர். ඒ නිසා මොකද්ද වෙන්න ඕනකම තිබෙන්නේ? அதனால் என்ன நடக்க வேண்டும்? අපේ රටේ எங்களுடைய நாட்டில் මේ සිදු දේ පිළිබඳව இங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவத்தை සත්‍ය සෙවීමේ உண்மையை தேடி அறியும் කමිෂන් සභාවක් පිහිට විය යුතුයි. அப்படியான ஒரு கொமிஷன் சபையை நாங்கள் உருவாக்க வேண்டும். යුද්ධය අවසන් වුණේ මේ මාසේ 19. யுத்தம் முடிவடைந்தது மே மாதம் 19ஆம் தேதி. අපි මේ මාසේ 27 වෙනිදා ආණ්ඩුවට நாங்கள் மே மாதம் 27ஆம் தேதி அரசாங்கத்திற்கு යෝජනා 14ක් ඉදිරිපත් කරා. 14 விடயங்கள் உள்ளடக்கலாக ஒரு ඒකේ ප්‍රධාන යෝජනාවක් තමයි அதில் மிக முக்கியமான ஒரு සත්‍ය සෙවීමේ ට්‍රුත් කමිෂන් එකක් හදන්න ඕන කියලා. உண்மைகளை தேடி அறிவதற்கான ஒரு கொமிஷன் சபையை நிறுவ வேண்டும் என்பது. නමුත් අපේ රටේ ජාතිවාදී දේශපාලනය ஆனால் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இனவாத அரசியல் ඒවට අහුම්කම් දෙන්නේ නැහැ. அதற்கு செவிமடுக்க தயாரில்லை. ඒ සිංහල ජාතියට එරෙහිවීමක් ලෙස සලකනවා. அதை சிங்கள மக்களுக்கு எதிரான ஒரு ඒ கருத்தாக රට පාවා දීමක් ලෙස සලකනවා. அது நாட்டை காட்டி கொடுக்கும் செயற்பாடாக නැහැ අපි කළ යුතු වන්නේ இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது ඒ සත්‍ය අපේ රටේ පුරවැසියන්ට එළිදරව් කිරීම වගකීම ඒක අපි බාර ගන්න ලෑස්ති. இந்த உண்மையை எங்களுடைய நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ඒ වගේම ඉඩම් පිළිබඳ ප්‍රශ්නේ அதேபோல் இடம் தொடர்பான பிரச்சனை සාමාන්‍යයෙන් අපි දන්නවා சாதாரணமாக எங்களுக்கு தெரியும் බටහිර රටවල් වලට மேற்கத்திய நாடுகளில் ඉඩමක් කියන්නේ දේපලක් විතරයි. இடம் என்பது ஒரு சொத்து மட்டுமே. හැබැයි අපේ රටේ ජනතාවට ஆனால் எங்கள் நாட்டு மக்களுக்கு ඉඩම කියන්නේ දේපලක් නෙවෙයි. காணி என்பது ஒரு சொத்து மட்டுமல்ல. ඒ ඥාතිත්වයක්. அது ஒரு உறவு. ලේනෑකම. அது இரத்த சம்பந்தப்பட்ட உறவு. බැඳීමක්. அது ஒரு எங்களுடைய ஒரு சொந்தம். අපි සමහර විට சில நேரங்களில் අපි අතේ තියෙන எங்கள் கையில் இருக்கக்கூடிய අපේ බෙල්ලේ තියෙන චේන් එක උගස් තියන්න ලෑස්ති වෙන්න පුළුවන්. எங்கள் களத்தில் இருக்கும் நகையை நாங்கள் அடகு வைப்போம். අපි බයිසිකලේ විකුණන්න පෙළඹෙන්න පුළුවන්. எங்களுடைய துவிச்சக்கர வண்டியை நாங்கள் விற்பனை செய்வோம். එහෙත් අපි ඉඩම ஆனால் எங்களுடைய காணியை අපි එහෙම විකුණන්නේ නැහැ. நாங்கள் ஒருபோதும் விற்பனை අපිට ඒ செய்வதில்லை. පිළිබඳ තියෙන ඥාතිත්වයක්. எங்களுக்கு அது தொடர்பாக இருக்கக்கூடிய உறவு, ඒ පිළිබඳ තියෙන බැඳීමක්. அது தொடர்பாக இருக்கக்கூடிய சொந்தம். අද උතුරේ බොහෝ අය இன்று வடக்கில் இருக்கக்கூடிய அநேகமானோர் යුරෝප රටවල ජීවත් වෙනවා. ஐரோப்பிய நாடுகளில் வாழ்கின்றனர். ඔවුන් සමහර විට මෙහෙට එන්න හිතන්නේත් නැහැ. அவர்கள் சில நேரம் இங்கு வரவும் நினைப்பதில்லை. එහෙත් ஆனாலும் ඉඩම බලා ගන්නවා. அவர்களுடைய காணியை பார்த்துக் கொள்கிறார்கள். ඒ ඥාතිත්වය. அது காணியுடன் இருக்கக்கூடிய உறவு. එහෙනම් ඒ පුරවැසියන්ගේ ඉඩම් அது இந்த மக்களினுடைய இடம். ඒ පුරවැසියන්ට ලබා දිය යුතුයි. அதை அவர்களுக்கே மீண்டும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். ඒක அது සාධාරණ ඉල්ලීමක්. அது ஒரு நியாயமான கோரிக்கை. එනිසා ඊට කළ යුතුයි. ஆகவே அதை நாங்கள் செயற்படுத்த வேண்டும். ඒ වගේම අපි දන්නවා அதே போல எங்களுக்கு தெரியும் මුහුදු රස්සාවේ යෙදෙන දීවරයන් கடல் தொழிலில் ஈடுபடும் மீனவர் අද ඉන්දියානු ටෝලර් යාත්‍රාරා විශාල පීඩනයකට මුහුණ දී තිබෙනවා. இன்று இந்தியாவின் டாலர் கப்பல்களினால் மிகப்பெரிய ஒரு துன்பத்துக்கு உள்ளாகின்றார்கள். අපි දන්නවා අපේ රටේ අනාගතය. எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டின் எதிர்காலம். අපේ රටේ දේශපාලනය, எங்கள் நாட்டினுடைய அரசியல், අපේ රටේ ආර්ථිකය எங்களுடைய பொருளாதாரம். ඉන්දියාව අමතක කරලා අපිට යන්න බැරි වේවි. இந்தியாவை மறந்து எங்களால் அதை கடந்து செல்ல ඔව් முடியாது. අපේ රට ඔවුන් අපේ රට ආසන්න පිට විශාල රාජ්‍යයක්. அவர்கள் எங்கள் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாடு. එහෙත් ஆனாலும் අපේ පුරවැසියන්ට எங்களுடைய மக்களுக்கு අපේ මුහුදේ எங்களுடைய கடலில் මාළු ඇල්ලීමේ மீன்பிடியில் ஈடுபட අයිතිය අපි තහවුරු කරන්න ඕන. அவர்களின் உரிமையை நாங்கள் நிறுவ வேண்டும். ක්ෂණික අපිට වෙන විසඳුම් අවශ්‍යයි. எங்களுக்கு அப்பான உடனடி தீர்வுகள் தேவை. හැබැයි දිගු කාලීනව ஆனால் நீண்ட காலமாக අපේ රට ගොඩගන්නේ කොහොමද? எங்களுடைய நாட்டை எப்படி கட்டி எழுப்புவது? ප්‍රධාන කරුණු තුනක් සම්පූර්ණ වෙන්න ඕන. 3 முக்கியமான காரணங்களை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். පළමු එක முதலாவது මේ දේශපාලන සංස්කෘතිය වෙනස් වෙන්න ඕන. இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைக்க வேண்டும். අපේ රටේ දේශපාලන කියන්නේ මොකක්ද? எங்கள் நாட்டில் அரசியல் என்பது என்ன? මහජනයාගේ ධනය மக்களுடைய பணத்தை කෝටි ප්‍රකෝටි ගණන් හොරකම් කරන, கோடி கோடியாக கொள்ளையடிக்கும், කෝටි ප්‍රකෝටි ගණන් නාස්ති කරන ධනය. கோடி கோடிகளாக ஊழல் செய்யும். මම පුනරින් පාරේ ආවේ එනකොට මේ පරන්තන් වලින් දාලා நான் பரந்தனில் கூடாக பூனாகரி ரோட்டினால் வந்தேன். පාර හදලා අවුරුදු කීයද? அந்த அந்த ரோட்டை திருத்தி எத்தனை வருடங்கள் ஆகின்றன? අවුරුදු 8ක්. 8 வருடம். අද මොකද පාරට වෙලා තියෙන්නේ? இன்று அந்த வீதிக்கு என்ன நடந்திருக்கின்றது? සාමාන්‍යයෙන් වෙන්නේ පාරකට.
சாதாரணமா அவ்வாறான ஒரு வீதிக்கு අවුරුදු 20කවත් ගැරන්ටියක් තියෙන්න ඕන. 20 வருடங்களாவது உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். හැබැයි අවුරුදු 8ක් යනකොට ඒ පාර ඔබ ගිහිල්ලා බලන්න. ஆனால் 8 வருடமாகி அந்த வீதியில் எங்களால் போய் பார்க்க முடியும். ඇයි? ஏன்? පාරට වෙන් කරපු සල්ලි வீதிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி දේශපාලකයාගේ සාක්කුවේ. அரசியல்வாதியின் பொக்கெட்டில் இருக்கிறது. ඒකයි අපේ රට සංවර්ධනය. அதுதான் எங்கள் நாட்டின் அபிவிருத்தி. මහා විශාල සංවර්ධන ව්‍යාපෘතිය දුණා. மாபெரும் அபிவிருத்தி செயற்பாடுகள் நடைபெறுகின்றன. ගුවන් යානයන් නැති ගුවන් තොටුපළවල්. விமானங்கள் வராத விமான ரங்குதுறை. නැව්වෙන් නැති වරායවල්. கப்பல்கள் வராத துறைமுகங்கள். මැච් ගහන්න නැති පිට්ටනි. கிரிக்கெட் விளையாடாத மைதானங்கள். රැස්වීම් තියන්න නැති සම්මන්ත්‍රණ ශාලා. கூட்டங்கள் நடைபெறாத கான்ஃபரன்ஸ் ஹால்கள். මිනිස්සු ගමන් කරන්නේ නැති ලොකු පාරවල්. மக்கள் போகாத வீதிகள். ඒ මොකක් වෙනුවෙන්ද? இவை எதற்காக? ඔබ අපගේ සංවර්ධනය වෙනුවෙන් නෙවෙයි. இது உங்கள் எங்கள் අபிவிருத்திக்காக அல்ல. ඒක තමයි උන්ගේ කමිෂන් එකේ පාර. இதுதான் அவர்களுடைய ஊழலுக்கான வழி. ඒක තමයි හොරකම් කිරීමේ මාවත. அதுதான் கொள்ளையடிப்பதற்கான வழி. අද අපේ රටේ මේ ආර්ථික අර්බුදේ ප්‍රධානම පංගුව இன்று எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை மிகப்பெரிய பங்கு. මේ වංචාව, දූෂණය, නාස්තිය இந்த ஊழல், மோசடி மற்றும் துஷ்பிரயோகம் අපේ රට හදන්න නම් எங்கள் நாட்டை கட்டியெழுப்புவதாய் වංචාවෙන් තොර පාලනය, துஷ்பிரயோகம் இல்லாத ஒரு ஆட்சி, නාස්තියෙන් තොර පාලනය, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, දූෂණයෙන් තොර පාලනයක් අවශ්‍යයි. மோசடி இல்லாத ஒரு ஆட்சி எங்களுக்கு தேவை. අපි ඔබට සාතිකයක් දෙනවා අපි හදන්න යන්නේ වෙනි පාලනය. நாங்கள் உங்களுக்கு உறுதி எடுத்து கூறுகின்றோம், நாங்கள் உருவாக்குவது அப்படியான ஒரு அரசாங்கத்தை. අපි මහජනයාගේ සතයක් හොරකම් කරලා නැහැ. நாங்கள் பொதுமக்களின் ஒரு சதத்தை கூட මා கொள்ளையடிப்பதில்லை. පාර්ලිමේන්තුවේ අවුරුදු 22ක් நான் பாராளுமன்றத்தில் 22 வருடமாக இருக்கின்றேன். මම මහජනයාගේ ධනෙ සතයක් නාස්ති කරලා නැහැ. நான் பொதுமக்களின் பணத்தில் ஒரு சதத்தை கூட வீணடித்ததில்லை. ඒ නිසා අපිට අවශ්‍ය වෙනි ව්‍යාපාරයක්. எங்களுக்கு தேவை அவ்வாறான தலைமைத்துவங்கள். ඒ විතරක් නෙමෙයි. அது மட்டும் இல்லை, මේ මහජනයාගේ ධනෙ இந்த பொதுமக்களின் பணத்தை හොරකම් කරලා கொள்ளையடித்து එක්රැස් කරලා තියෙන ஒன்று சேர்த்து வைத்திருக்க ඒ අයගෙන් அவர்களிடமிருந்து මේ යලි පවරා ගත යුතුයි. அதை மீண்டும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். පවර ගන්න ඕනේ නැද්ද? அதை பெற்றுக்கொள்ள தேவையில்லையா? අපේ රටේ ජනාධිපති எங்களுடைய ஜனாதிபதி එයාට හොරකම් පිළිබඳ නඩු තිබ්බා. அவருக்கு திருட்டு தொடர்பான அவருக்கு எதிரான வழக்கு இருந்தது. අපේ රටේ අගමැති எங்களுடைய பிரதமர் යාළුවත් එක්ක එකතු වෙලා මහ බැංකුවට ගහපු කෙනා. அவர் நண்பருடன் சேர்ந்து எங்களுடைய மத்திய வங்கியை கொள்ளையடித்தார். අපේ රටේ මහා මාර්ගපති எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய வீதித்துறை அமைச்சர் පාරෙන් ගහන කෙනා. அவர் வீதியை புனர்நிர்மாணம் செய்வதை கொள்ளையடிக்கிறார். අපේ රටේ තෙල් ඇමති எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய எரிபொருள் තෙල් වලින් ගහන කෙනා. அவரும் கொள்ளையடிக்கிறார். අපේ රටේ ගෑස් ඇමති எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய எரிவாயு அமைச்சர் ගෑස් වලින් ගහන කෙනා. அவர் அதில் கொள்ளையடிக்கிறார். මොකද්ද වෙලා තිබෙන්නේ? என்ன நடந்திருக்கிறது? හොරකම් බලල්ලක් තියෙනවා. இங்கு கொள்ளைக்காரர்களின் கூட்டணி ஒன்று இருக்கிறது. අන්න එයාට දඩුවම් දෙන්න ඕන. அவர்களுக்கு நாங்கள் தண்டனை வழங்க ඒ வேண்டும். හොරකම් කරපු දේපල පවර ගන්න ඕන. அவர்கள் கொள்ளையடித்த இந்த சொத்துக்கள் மீண்டும் අපි பெற்றுக்கொள்ளப்பட ඔක්කොම வேண்டும். එකතු වෙලා එහෙම ආණ්ඩුවක් හදමු. நாங்கள் அனைவரும் இணைந்து அவ்வாறான ஒரு அரசாங்கத்தை ඒ යලි පවර ගන්න ආණ්ඩුවක් ඔබට සහතික කරන මේ වැඩේ අපි කරනවා. அந்த சொத்துக்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்று உறுதியாக கூறுகிறோம். ඒක අවශ්‍යයි මේ රට හදන්න. මේ රට හදන්න ඒක අවශ්‍යයි. இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு அது முக்கியமானது. දෙක இரண்டாவது, අපේ රටේ ආර්ථික අලුත් මාවතක් අවශ්‍යයි. எங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை வளர்க்க புதிய ஒரு வழி தேவை. බොහෝ අය කල්පනා කරන මේ අර්බුදයෙන් அநேகமானோர் நினைக்கிறார்கள் இந்த பிரச்சனையில் ඉන්දියාව ඇවිල්ලා අපි ගොඩ ගනීවි කියලා කල්පනා කරනවා. இந்தியா வந்து எங்களை காப்பாற்றுவார்கள் என்று நினைக்கிறார்கள். නෑ එහෙම කරන්නේ නෑ. அப்படி நடக்க போவதில்லை. සමහර අය හිතන ජපානයෙන් ඇවිල්ලා බේරගනී කියලා. சில பேர் நினைக்கிறார்கள் ஜப்பான் வந்து எங்களை காப்பாற்ற போகிறது. සමහර අය හිතන රුසියාවෙන් ඇවිල්ලා බේරගනී කියලා. சிலர் நினைக்கிறார் ரஷ்யா வந்து எங்களை காப்பாற்ற போகிறது. දැන් හිතනවා ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදලෙන් ඇවිල්ලා බේරගනී කියලා. இப்போது நினைக்கிறார்கள் IMF வந்து எங்களை பாதுகாக்க போகிறது. IMF ගොඩක් රටවල් බේරගන්න ගියා. IMF பல நாடுகளை பாதுகாக்க சென்றது. හැබැයි ගොඩක් රටවල් වල තිබුණටත් වඩා අර්බුදේ වැඩි වුණා. ஆனால் அநேகமான நாடுகளில் இருந்ததை விட நெருக்கடி இன்னும் அதிகரித்தது. එහෙනම් මේකෙන් ගොඩ එන්න ඕන කොහොමද? அப்படி என்றால் இதிலிருந்து எவ்வாறு நாங்கள் மீள போகிறோம்? අපි ජාත්‍යන්තර සහාය ගමු. நாங்கள் சர்வதேசத்தின் உதவியை பெறுவோம். ජාත්‍යන්තර ආයතන වල සහාය ගමු. சர்வதேச நிறுவனங்களின் உதவிகளை பெறுவோம். හැබැයි මේ අර්බුදයෙන් ගොඩ මේ මාවත තිබෙන්නේ. ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வழி இருப்பது රට ඇතුලේ මොනතරම් ප්‍රමාණයකට අපි ඒක සූදානම්ද කියන එක මත විතරයි. எங்கள் நாட்டுக்குள் நாங்கள் எவ்வளவு தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதை மையப்படுத்தி அது காணப்படுகிறது. ඔබගේ ගෙදර විතර ආර්ථික කඩාවැටීමක් තියෙනවා. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் இன்று சீர்குலைந்துள்ளது. ඔබ හිතනවා අල්ලපු ගෙදරින් දෙයි කියලා. நீங்கள் நினைக்கிறீர்கள் பக்கத்து வீட்டில் இருந்து உங்களுக்கு உதவுவார்கள். ඔව් වේල් දෙකක් දෙයි. அவர் 2 நாள் தருவார். ඉන්දියාවෙන් තෙල් නැව් ටිකක් දෙනවා වගේ. இந்தியா இப்போது எரிபொருள் அனுப்புவதை போல. එහෙම නැත්නම් ඔබ හිතයි அப்படி இல்ல விடில் நீங்கள் நினைப்பீர்கள் බැංකුවකින් ඇවිල්ලා ඔබ බේරගනී කියලා. ஒரு வங்கி வந்து எங்களை காப்பாற்றும். එහෙම බේරගන්නේ නැහැ. அப்படி வந்து அவர்கள் காப்பாற்ற போவதில்லை. ඒ අයගේ සහාය ගමු.
அவர்களின் உதவிகளை பெறுவோம். හැබැයි කඩාවැටෙන ගෙදර ගොඩනැගීමේ අභිප්‍රාය සහ උවමනාව තියෙන්නේ ගෙදර අයට. ஆனால் உடைந்து போன அந்த வீட்டை கட்டியெழுப்புவதற்கான எண்ணமும் அதற்கான நோக்கமும் இருப்பது அதே வீட்டு ஆட்களுக்கு மட்டுமே. ඒ නිසා මේ රට ගොඩනගනවා නම් அதனால் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதாய் ප්‍රමුඛ වැඩේ තමයි முதலாவது காரியம் රටේ ජනතාවත් நாட்டினுடைய மக்கள், දේශපාලකයත් அரசியல்வாதிகள், රාජ්‍යංශයත් எங்களுடைய அரச சேவையும் පෞද්ගලිකාංශයත් எங்களுடைய தனியார் சேவையும் ගෝවියත් දීවරයත් තරුණයත් අපි ඔක්කොම விவசாயி, மீனவர், இளைஞர் அனைவரும் මේ රට ගොඩනගන්න මහන්සි වීමයි. இந்த நாட்டை கட்டியெழுப்ப வியர்வை சிந்த வேண்டும். එහෙම නැතුව වෙන ඇවිල්ලා බේරගන්නේ නැහැ. அப்படி இல்லாமல் யாரும் வந்து எங்களை காப்பாற்ற போவதில்லை. සමහර අය හිතනවා சில பேர் நினைக்கிறார்கள் රනිල් වික්‍රමසිංහ ඇවිල්ලා බේරගනී කියලා. ரணில் விக்ரமசிங்க வந்து எங்களை காப்பாற்றுவார். මේ අර්බුදය හැදුවේ රනිල් වික්‍රමසිංහ. இந்த பிரச்சனையை உருவாக்கிய முக்கியமான ஒரு நபர். සමහර අය හිතනවා சில பேர் நினைக்கிறார்கள் ලංකාවේ ලොකුම කෝටිපතිය ඇවිල්ලා බේරගනී කියලා. இலங்கையில் இருக்கக்கூடிய மாபெரும் பணக்காரர் வந்து காப்பாற்றுவார் என்று. ධම්මික පෙරේර தாமிக பெரேரா ඇවිල්ලා බේරගනී කියලා හිතනවා. அவர் வந்து பாதுகாப்பார் என்று நினைக்கிறார்கள். එයාගේ සල්ලි වීදම් කරන්න එහා එන්නේ නැහැ. அவருடைய பணத்தை செலவழிக்க அவர் வரவில்லை. එහෙම බේරගන්න බෑ. அப்படி காப்பாற்ற யாரும் இல்லை. බේරගත හැකිවන්නේ කෙසේද? எவ்வாறு எங்களை பாதுகாக்க முடியும்? අපි අපේ තියෙන සම්පත්, நாங்கள் எங்களிடம் இருக்கும் வளங்களை, අපේ තියෙන හැකියාවන්, எங்களிடம் இருக்கக்கூடிய இயல்புகளை, අපේ ජනතාව, எங்களுடைய மக்களை, අපේ විදේශගත ජනතාව, எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய අපේ மக்களை, තමිල් ඩයස්පෝරා, සිංහල ඩයස්පෝරා எங்களுடைய தமிழ் வெளிநாட்டவர்கள், எங்களுடைய சிங்கள வெளிநாட்டவர்கள், මේ ඔක්කොම සහමික අපි ආවොත් இவர்கள் அனைவரையும் ஒன்றாக நாங்கள் கொண்டு வந்தால் මේ රට ගොඩ ගන්න පුළුවන්. இந்த நாட்டை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும். එසේ නැතුව තනි පුද්ගලයෙකුට அது இல்லாமல் எந்த ஒரு தனிநபராலும் කවර හෝ රටකින් ஏதோ ஒரு நாட்டிலிருந்து නේද? අර අලියගේ වලිගේ එල්ලිලා දිවි ලෝකේ ගියා වගේ වැඩක් ඒක. யானையின் வாலை பிடிச்சு கொண்டு சொர்க்கத்துக்கு போன மாதிரி ඒක அப்படி වෙන්නේ போகல. නැහැ. ඒක වෙන්නේ නැහැ. அப்படி நடக்காது. ඒ නිසා මේ ආර්ථිකය ගොඩ ගන්න අපි ලෑස්ති. அதனால் இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நாங்கள் தயார். අපි ආණ්ඩුවට දැනුම් දුන්නා. நாங்கள் அரசாங்கத்திற்கு கூறினோம், ඔබලා අසාර්ථකයි. உங்களால் முடியவில்லை, ඔබලට බෑ. உங்களுக்கு ஏலாட்டி අපිට බාර දෙන්න. எங்களிடம் தாருங்கள், අපි ලෑස්ති. நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள தயார். අපිට අගමැති ධූරය බාර දෙනවනම්, எங்களுக்கு பிரதமர் பதவியை கொடுப்பீர்கள், අපිට කැමති ඇමති මණ්ඩලයක් මේ පාර්ලිමේන්තුව තෝරාගන්න දෙනවනම්, எங்களுக்கு தேவையான அமைச்சரவையை தேர்ந்தெடுக்க எங்களுக்கு உரிமை கிடைக்குமா? අපි මාස 6ක් 7ක් ඇතුළත මේ අර්බුදයෙන් ගොඩ ඇවිල්ලා நாங்கள் 6-7 மாதத்துக்குள் இந்த பிரச்சனையிலிருந்து நாட்டை வெளியெடுப்போம். මැතිවරණයක් තියලා நாங்கள் ஒரு தேர்தலை நடத்தி අලුත් ආණ්ඩුවක් හදලා புதிய ஒரு அரசாங்கத்தை මේ உருவாக்கி අර්බුදයෙන් ස්ථිරසාරස ගොඩ එන්න පුළුවන්. இந்த பிரச்சனையை ஒரு முழுமையான தீர்வை நாங்கள் வழங்குவோம் என்று கூறியிருந்தோம். මා දන්නා අපේ සිද්ධාර්ථන් මැතිතුමා எங்களுக்கு தெரியும், எங்களுடைய சித்தார்த்தன் அமைச்சர் அவர்கள், විශාල ඉඩම් හිමියෙක් මා අහලා තිබුණු විදියට. அவர் பாரிய நில உரிமையாளர், நான் கேள்விப்பட்ட விதத்தின் அடிப்படையில். දැන් නෑ. ඔව්. බොහෝ ඉඩම් වලට මොකද කරේ? அநேகமான நிலங்களுக்கு என்ன செய்தீர்கள்? ජනතාවට බෙදලා දුන්නා. மக்களுக்கு அவர் தானமாக கொடுத்திருக்கிறார். ඒ අය එකතු වෙන්න ඕනේ නැද්ද මේ වැඩේට? அவர்கள் ஒன்றிணைய தேவையில்லையா இந்த செயற்பாட்டிற்கு? හැබැයි අපේ රටේ දේශපාලනේ මොකද්ද? இல்ல, இப்படி எங்கள் நாட்டின் அரசியல் என்ன? ඉඩම් නැති අය ඇවිල්ලා ඉඩම් අත්පත් කරගන්නවා. இடம் இல்லாதவர்கள் வந்து இடங்களை கைப்பற்றுகின்றனர். එක ගෙයක් තියන අය ඇවිල්ලා ගෙවල් 10 15 හදා ගන්නවා. ஒரு வீடு இருக்கிறவர் வந்து 10 வீடு கட்டி கொள்கிறார். හැබැයි සිද්ධාර්ථන් මහත්මයා තමන්ගේ පරම්පරාව ඉඩම් මිනිස්සුන්ට බෙදලා දෙනවා. ஆனால் சித்தார்த்தன் தோழர் அவருடைய பரம்பரையினூடாக வந்த நிலங்களை மக்களுக்கு பிரித்து கொடுக்கிறார். එහෙම මිනිස්සුන්ගේ ආණ්ඩුවක් හදන්න ඕනේ නැද්ද අපි? அப்படியான மனிதர்களால் ஒரு அரசாங்கத்தை நாங்கள் අන්න உருவாக்குவோம். එහෙම මිනිස්සුන්ට විතරයි මේ රට හදන්න පුළුවන්. ஆம், அப்படியான மனிதர்களால் மட்டுமே இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும். අන්නේ වැඩේ අපි කරමු. ஆம், அந்த செயற்பாட்டை நாங்கள் செய்வோம். ඒක තමයි මේ රට දෙවෙනි වැඩේ. அதுதான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப இரண்டாவது. තුන්වෙනි කරුණ மூன்றாவது வழி, සිංහල දෙමළ මුස්ලිම් අපි අතර සමගිය හැදෙන්න ඕන. சிங்கள தமிழ் முஸ்லிம்களுக்கு இடையிலான சமத்துவத்தை, ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும். අපේ රට எங்களுடைய நாடு සිංහල දෙමළ මුස්ලිම් කියලා தமிழ் சிங்கள முஸ்லிம் என்று ප්‍රධාන ජන කොට්ටාසයන් ගණනාවක් ජීවත් වෙන பிரதான இனக்குழுக்கள் பல வாழ்கின்ற බෞද්ධ හින්දු ඉස්ලාම් කතෝලික பௌத்த, இந்து, இஸ்லாம் மற்றும் கத்தோலிக்கம் என்ற 4 வகையான ප්‍රධාන ආගම් හතරක් අදහන 4 வகையான மதங்கள் இருக்கின்றன. ඔවුන්ට ආවේනික සංස්කෘතියෙන් හතරක් තිබෙන அவர்களுக்கே தனித்துவமான கலாச்சாரங்கள் இருக்கின்றன. ජන කොට්ටාසයන් ජීවත් වෙනවා. அப்படியான மக்கள் குழுக்கள் இந்த நாட்டில் வாழ்கின்றன. ඉතිහාසයේ උතාවේ කොහෙන්ද? வரலாறு வழியாக இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? දකුණු ඉන්දියාවේ වෙන්න පුළුවන්. தென்னிந்தியாவில் இருந்து வந்திருக்கலாம், උතුරු ඉන්දියාවේ වෙන්න පුළුවන්. வட இந்தியாவில் இருந்து வந்திருக்கலாம், මලබාරයෙන් වෙන්න පුළුවන්. மலபாரில் இருந்து வந்திருக்கலாம். ඒ ඉතිහාසය. அது வரலாறு. හැබැයි අද ஆனால் இன்று මේ රටේ ඉපදෙනවා. இந்த நாட்டில் பிறக்கிறோம். මේ රටේ ආර්ථිකයට අහුල් වෙනවා. இந்த நாட்டு பொருளாதாரத்தில் මේ பங்கு මහ පොළේ වැළලෙනවා. இந்த மண்ணிலே நாங்கள் மரணிக்கிறோம். එහෙනම් මොකද්ද මේ රට? அப்படி என்றால் என்ன இந்த நாடு? සිංහල දෙමළ මුස්ලිම් ලෙස தமிழ் சிங்கள முஸ்லிம் என்று ප්‍රධාන ජන කොට්ටාසයන් ගණනාවක් ජීවත් වෙන பிரதான இனக்குழுக்கள் வாழ்கின்ற රාජ්‍යයක්. நாடு.
ඒ පිළිගැනීම අපි කරන්න ඕන. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ඒ හැම පුරවැසියටම அந்த அனைத்து குடிமக்களுக்கு මේ රටේ இந்த நாட்டில் තමන් පිළිබඳව தங்களுக்கு தொடர்பான දෙවැනි පුරවැසියන් ලෙස නොසලකෙන මතවාදයක් හැදෙන්න ඕන. இரண்டாம் நிலை குடிமக்களாக கருதப்படாத ஒரு நிலை ஏற்பட வேண்டும். මට සම්බන්ධ මහත්තයා දවසක් எனக்கு சம்பந்தன் ஐயா ஒரு நாள் මගේ අත අල්ලගෙන කිව්වා. என் கையை பிடித்துக் கொண்டு கூறினார், අනුර அனுரன், මම කැමති ලෝකෙට කෑ ගහලා කියන ශ්‍රී ලාංකිකයෙක් කියලා. நான் உலகிற்கு சத்தம் போட்டு கூற விரும்புகிறேன், நான் ஒரு இலங்கையன் என்று. හැබැයි මම කැමති නෑ ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை ලංකාවේ දෙවෙනි පුරවැසියෙකුට ජීවත් වෙන්න කියලා. இலங்கையில் ஒரு இரண்டாம் நிலை குடிமகனாக வாழ்வதற்கு. සාධාරණ නැද්ද? இது நியாயம் இல்லையா? ඕ ලාංකීය පුරවැසියෙක් නම් அவர் ஒரு இலங்கையின் குடிமகனாக, ඕ ලංකාවේ දෙවෙනි පුරවැසියෙක් වෙන්නේ ඇයි? அவரே இலங்கையில் ஒரு இரண்டாம் குடிமகனாக வாழ வேண்டும். සාධාරණයි. அது நியாயம் இல்லை. දැන් ඔබ බලන්න වතුකරේ ජනතාව ඉන්නවා. நீங்கள் நினைத்து பாருங்கள், மலையக மக்கள், ඒගොල්ලන්ට කියන ඉන්දියානු දෙමළ කියලා. அவர்களுக்கு சொல்லுகிறோம் இந்தியா தமிழர், இந்திய தமிழர். ඉන්දියාවට කියපුවාම කියනවා ශ්‍රී ලංකන් දෙමළ කියනවා. அவர்கள் இந்தியாவுக்கு சென்றால் இலங்கை தமிழர் என்கிறார்கள். කොහෙද ඒගොල්ලෝ? அவர்கள் யார்? සාධාරණයි. இது நியாயமானதா? දැන් අපි දන්නා මුස්ලිම් ජනපජාවන් ඉන්නවා. எங்களுக்கு தெரியும் முஸ்லிம் மக்கள் இருக்கிறார்கள். බොහෝ අය ඒගොල්ලෝ අරාබියට සම්බන්ධ කරනවා. அநேகமானவர்களை அவர்கள் அரேபியர் என்று சம்பந்தப்படுத்துகிறார்கள். හැබැයි ඔවුන් අරාබියට ගියත් ஆனா அவர்கள் அரேபிய நாட்டுக்கு சென்றார்கள். ඒ රටේ දෙවෙනි පන්තිය පුරවැසියන්. அங்கு சென்றாலும் அவர்கள் இரண்டாம் நிலை குடிமக்கள். ඔවුන් අරාබි කාර්යය ලෙස පිළිගන්නේ නැහැ. அவர்களை அரேபியர் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ඒක තුන පුරවැසියන් වුන් නෙහි. அவர்கள் இரண்டாம் மூன்றாம் நிலை குடிமக்கள். එහෙනම් ඒ කවර රටේ පුරවැසියන්ද? அப்படியாய் அவர்கள் எந்த நாட்டு குடிமக்கள்? මේ රටේ පුරවැසියන්. இந்த நாட்டினுடைய குடிமக்கள். එනිසා අපි මොකද්ද කරන්න ඕන? அதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? මේ සෑම කෙනෙකුටම இந்த அனைவருக்கும் තමන්ගේ රටේ அவருடைய நாட்டில் සාධාරණ நியாயமான முறையில், සමානාත්මතාවයෙන් යුතු சமத்துவமான வழியில் අයිතිවාසිකම් සහිත அவர்களின் உரிமைகளை පිළිගැනීමක් සහ ஏற்றுக்கொள்ளக்கூடிய වටිනාකමක් ලබා දිය යුතුයි. அதற்கான பெருமதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். පහුගිය කාලේ கடந்த காலங்களில் දකුණේ විශාල ජාතිවාදී රැල්ලක් ආවා. தெற்கில் மாபெரும் ஒரு இனவாத பேரலை வந்தது. ජාතිය බේරගන්න, இனத்தை காப்பாற்றுங்கள், ආගම බේරගන්න, எங்களுடைய மதத்தை காப்பாற்றுங்கள், ගෝඨාභය ගේන්න ඕන කියලා විශාල රැල්ලක් ආවා. அதற்காக கோட்டாபையை கொண்டு வர வேண்டும் என்று பெரிய ஒரு මුස්ලිම් பேரலை, ජනතාවට විරුද්ධව විශාල රැල්ලක් ආවා. முஸ்லிம் மக்களுக்கு மாறிய பேரலை உருவாகியது. ඒ වෙලාවෙත් අපි அந்த தருணத்தில் පෙනී හිටියේ நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தியது ජාතිවාදයට රෙහිව இனவாதத்துக்கு எதிரான ජාතික සමගිය වෙනුවෙන්. மக்களுக்கு இடையிலான ஒற்றுமையை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தினோம். நீங்கள் අපව හඳුන්වන්නේ දකුණේ ව්‍යාපාරයක් ලෙස නම්. எங்களை நீங்கள் அறிமுகப்படுத்துவது ஒரு தெற்கு கட்சி என்று, අපි හඳුන්වන්නේ දකුණේ දේශපාලන පක්ෂයක් ලෙස නම්. எங்களை நீங்கள் தெற்கிலான ஒரு அரசியல் கட்சி என்று அறிமுகப்படுத்தினால், හැබැයි ඔබ ஆனால் நீங்கள் දකුණෙන් තෝරාගත යුතු தெற்கில் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டிய, දේශපාලන ව්‍යාපාරය ජාතික ජනබලවේගය කියලා මම ඔබට කියනවා. நீங்கள் தெற்கில் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டிய அரசியல் கட்சி தேசிய மக்கள் சக்தி என்று நான் உங்களுக்கு ඔබ கூறுகிறேன். කවුද එහෙන් තෝරාගෙන දේශපාලන ව්‍යාපාරය? உங்களுக்கு வேறு தேர்ந்தெடுக்க யார் இருக்கிறார்கள்? ජාතිවාද වපුරපු, இனவாதத்தை பரப்பிய, ගැටුම් හදපු, மக்களுக்கிடையில் சண்டையை உருவாக்கிய, යුද්ධ ඇති කරපු யுத்தத்தை உருவாக்கிய ඔවුන් නෙවෙයි ඔබගේ දේශපාලන ව්‍යාපාරය. அவர்கள் இல்லை உங்களுக்கான தெரிவு. ඒ නිසා ඔබත් එක්ක அதனால் உங்களுடன், සහෝදරත්වයෙන් உங்களுடைய சகோதரத்துவத்துடன் එකට හිටගෙන ஒன்றாக நின்று, එකට ඉඳගෙන ஒன்றாக அமர்ந்து கொண்டு ඉදිරියට යන රටක් හදනවා නම් முன்னோக்கி செல்வதற்கான ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு, ඒ හැදිය හැකි වන්නේ அதை உருவாக்க முடியும் ජාතික ජනබලවේගයේ පාලනයක් තුල පමණයි. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் மட்டுமே. අපි සියලු ජාතිවාදයන් ප්‍රතික්ෂේප කරනවා. நாங்கள் அனைத்து வகையான இனவாதத்தையும் எதிர்க்கிறோம். සියලු ආගම්වාදයන් ප්‍රතික්ෂේප කරනවා. நாங்கள் அனைத்து வகையான மதவாதங்களையும் எதிர்க்கிறோம். අපිට අවශ්‍යකම තිබෙන්නේ මොකද්ද? எங்களுக்கு தேவை என்ன? අපේ උඩින්ම තියෙන්නේ මොකද්ද? எங்கள் முதலாவது கோரிக்கை என்ன? අපි කොයි ආගම හදාන්නත් කලින්, நாங்கள் எந்த ஒரு மதத்தை அனுஷ்டிக்கவும் முன்னர், අපි කොයි භාෂාව කතා කරන්නත් කලින්, நாங்கள் எந்த ஒரு மொழியையும் பேச முன்னர், අපි මොන සංස්කෘතියෙන් ජීවත් වෙන්නත් කලින් நாங்கள் எந்த ஒரு கலாச்சாரத்தின் படியும் வாழ முன்னர் අපි මිනිස්සු. நாங்கள் மனிதர்கள். ඒක තමයි සාධාරණ. அதுதான் நியாயம். අන්නේ රාජ්‍ය අපි හදන්න ඕන. ஆம், அப்படியான ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்க வேண்டும். ඒ සඳහා මොකද කළ යුතු වන්නේ? அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? භාෂාවේ සාධාරණ අයිතිය තිබිය යුතුයි. மொழி தொடர்பான நியாயமான உரிமை அனைவருக்கும் இருக்க வேண்டும். අපේ රටේ සිංහල දෙමළ ප්‍රධාන භාෂාවන් දෙකක් තිබෙනවා. எங்கள் நாட்டில் தமிழ், சிங்களம் என்றும் பிரதான மொழிகள் இரண்டு இருக்கின்றன. සෑම පුරවැසියෙකුටම භාෂාවත් එක්ක රාජ්‍යත් එක්ක ගනුදෙනු කිරීමේ අයිතිය තියෙනවා. அனைத்து குடிமக்களுக்கும் அவர்களுடைய மொழியில் இந்த அரசாங்கத்துடன் செயற்படுவதற்கான உரிமை இருக்க வேண்டும். පොලිසියට ගිහිල්ලා ஒரு போலீஸ் நிலையத்திற்கு சென்று දෙමළ භාෂාවෙන් தமிழ் மொழி மூலம் පැමිණිල්ලක් කිරීමේ අයිතිය තියෙනවා. அவர்களுக்கான ஒரு
கம்ப்ளைண்டை செய்வதற்கான உரிமை இருக்க வேண்டும். ගොඩක් අයට මොකද වෙලා තිබෙන්නේ? அநேகமானவர்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது? පොලිසියට ගිහලා පැමිණිල්ලක් කරනවා. அவர்கள் போலீசிடம் போய் ஒரு முறைப்பாடு செய்கிறார்கள். පැමිණිල්ල පොතේ ලියා ගන්නවා. அவர்கள் முறைப்பாட்டை புத்தகத்தில் பதிந்து கொள்கிறார்கள். ලියාගන්නේ සිංහලෙන්. ஆனால் சிங்களத்தில் எழுதிக் கொள்கிறார்கள். අවසානයේදී අස්සම් කරනවා. இறுதியாக இவரை கையொப்பமிடச் சொல்கிறார்கள். කියවා බලා තේරුම් ගතමි. நான் வாசித்து புரிந்து கொண்டு கையெழுத்திட்டேன் என்று නටරාජා කියලා අස්සම් කරනවා. நடராஜா என்று அவர் தமிழில் கையொப்பம் வைப்பார். කියවන්න තේරෙන්නෙත් නැහැ, තේරුම් ගන්න තේරෙන්නෙත් නැහැ. அவருக்கு அதை வாசிக்கவும் முடியாது, அதை கிரகிக்கவும் முடியாது. සාධාරණ නැහැ. இது நியாயமா? ඔබ රජයට ලියුමක් කරියොත් දෙමළ භාෂාවෙන්. நீங்கள் அரசாங்கத்திற்கு தமிழ் மொழி மூலம் ஒரு கடிதம் அனுப்பினால் අපිට දෙමළ භාෂාවෙන් පිළිතුරක් ආයිතු. உங்களுக்கு தமிழ் மொழியில் ஒரு மறுமொழி கிடைக்க வேண்டும். බොහෝ විට අපේ රටේ ඉන්නේ பெரும்பாலும் எங்கள் நாட்டில் வருவது මොන භාෂාවෙන්වත් උත්තරයක් නැහැ. எந்த ஒரு மொழியிலும் பதில் வரப்போவதில்லை. ඒක නෙවෙයි. නමුත් මොකද්ද තියෙන්න ඕන? ஆனால் என்ன இருக்க வேண்டும்? මේ භාෂාවේ අයිතිය තහවුරු කරන්න. இந்த மொழியின் உரிமை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட අපේ පාසල් අධ්‍යාපනය වෙනස් කරන්න ඕන. எங்களுடைய பாடசாலை கல்வி முறையை நாங்கள் மாற்ற வேண்டும். අපේ රටේ පාසල් තියෙනවා 10155ක්. எங்கள் நாட்டில் 10,555 பாடசாலைகள் இருக்கின்றன. ඒ පාසල් 10155 அந்த 10,155 பாடசாலைகளில் පාසල් 42ක විතරයි 42 பாடசாலைகளில் மட்டுமே දෙමළ භාෂාවෙනුත් සිංහල භාෂාවෙනුත් උගන්වන්නේ. தமிழ் மொழி மூலமும் சிங்கள மொழி மூலமும் கல்வி பயிலப்படுகின்றது. 42 பாடசாலைகளில் மட்டுமே 100.4 100.4% மட்டுமே. දෙමළ ඉංග්‍රීසි සිංහල කියන භාෂා තුනින්ම උගන්වන්නේ පාසල් 33ක. தமிழ் சிங்களம் இங்கிலீஷ் என்ற 3 மொழிகளிலும் படிப்பிப்பது 33 பாடசாலைகளில் மட்டுமே. දෙමළ සිංහල පාසල් 42යි, දෙමළ සිංහල ඉංග්‍රීසි පාසල් 33යි, ඒ කියන්නේ පාසල් 75යි. தமிழ் சிங்கள பாடசாலைகள் 42, தமிழ் சிங்கள இங்கிலீஷ் பாடசாலைகள் 33. ஆகவே மும்மொழி பாடசாலைகள் பலமொழி பாடசாலையாக மொத்தம் 75 பாடசாலைகள். මුළු පාසල් ප්‍රමාණය 10155යි. ஆனால் முழு பாடசாலைகளின் எண்ணிக்கை 10,155. දශම 7යි භාෂා දෙකකින් උගන්වන පාසල් තියෙනවා. දශම 7යි. 7% மட்டுமே 2 மொழிகளுக்கு மேல் கல்வி பயிலும் பாடசாலை. අපි අධ්‍යාපනයම දෙන්නේ බෙදලා. நாங்கள் கல்வியை கொடுக்கிறோம் பிரித்து. අපි මිශ්‍ර කරලා උගන්වන්නේ නැහැ. நாங்கள் ஒன்றாக இணைத்து கல்வியை கொடுப்பதில்லை. අපි වෙන් කරලා උගන්වනවා. நாங்கள் மக்களை பிரித்து கல்வி මට கொடுக்கிறோம். මතකයි මම පාසල් යන අවදියේදී எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் பாடசாலை செல்லும் போது අපේ පාසලේ ක්‍රිස්තියානි දරුවෝ දෙන්නයි හිටියේ. எங்கள் பாடசாலையில் கிறிஸ்தவ சகோதரர்கள் 2 பேர் தான் இருந்தனர். අපිට බුද්ධ ආගම උගන්වන්න එනකොට எங்களுக்கு பௌத்த பாடம் எடுக்க வரும் பொழுது අර ළමයි දෙන්න පන්තියෙන් එළියට යනවා. அந்த 2 சகோதரர்களும் வெளியே போயிருப்பார்கள். මොකද්ද මේ වෙන්නේ? என்ன நடக்கிறது இங்கே? අධ්‍යාපනය කියන්නේ කුමක්ද? கல்வி என்பது என்ன? සෑම ආගමක තියෙන මූලික හරය. அனைத்து மதங்களிலும் இருக்கக்கூடிய மைய கருத்து. හැම දරුවෙක්ම ඉගෙන ගන්න එකේ වැරද්ද මොකක්ද? அதை அனைத்து மாணவரும் கல்வி கற்பதில் இருக்கும் பிழை என்ன? ඒක අවශ්‍යයි. அது மிகவும் முக்கியமானது. ඇයි? ஏன் அப்படி இல்லை? අපි අදහන ආගමක්, நாங்கள் பயிலும் மதம், කතා කරන භාෂාවක්, நாங்கள் பேசும் மொழி, අපේ සමාජ පරිසරයත් විසින් எங்களுடைய கலாச்சார சமூக சூழல் අපිට සංස්කෘතියක් ඇතුල් කරනවා. அதன் மூலம் தான் எங்கள் ஒரு கலாச்சாரம் මා உருவாக்கப்படுகிறது. බෞද්ධ නම් நான் பௌத்தமாக இருப்பேன். මට හොඳ නරක කියලා දෙන්නේ ජාතක කතාවෙන්. எனக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுப்பது ஜாதக கதைகளில் இருந்து. මගේ ගමේ ලොකු මුස්සලේ පන්සලේ පොසොන් උත්සවය. எந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழா பன்சல்ல இருக்கக்கூடிய விகாரையில் இருக்கக்கூடிய பொசன், ඒක තමයි මගේ සංස්කෘතිය. அதுதான் எங்களுடைய கலாச்சாரம். ක්‍රිස්තියානි දරුවෙකුට ஒரு கிறிஸ்தவ குழந்தையாகி ඔහුට හොඳ නරක කියලා දෙන්නේ அவருக்கான நன்மை தீமையை சொல்லிக் கொடுப்பது ජේසුස් වහන්සේගේ ජීවන කතාවෙන්. එහෙම නැත්නම් බයිබලයෙන්. பைபிளில் இருந்து அல்லது இயேசுவின் வாழ்க்கையில் இருந்து. ඔහුට ලොකු මුස්සව වෙන්නේ அவருக்கு மிகப்பெரிய திருவிழாவாக அமைந்தது පල්ලිය මංගල්‍යය. அவருடைய சர்ச்சினுடைய ஃபீஸ்ட். ඒක ඔවුන්ගේ සංස්කෘතිය. அது அவர்களுடைய கலாச்சாரம். හින්දු දරුවෙකුට ஒரு இந்து குழந்தைக்கு තමන්ට හොඳ නරක ගෙනහැර දක්වන්නේ அவருக்கான நன்மை தீமையை சொல்லிக் கொடுப்பது ගීතාවලිය. அது பகவத்கீதையில் இருந்து. ලොකු මුස්සව බවට පත් වෙන්නේ அவருக்கான மிகப்பெரிய திருவிழாவாக මොකද? அமைந்தது කෝවිලේ கோவிலில் இருக்கக்கூடிய වේල් උත්සවය. தேர். එහෙම නෙවෙයි. அப்படித்தானே? ඒ සංස්කෘතිය. இதுதான் கலாச்சாரம். ඉතින් අපි ඔය ඉගෙන ගන්න එකේ වැරද්ද මොකක්ද? நாங்கள் அதை கற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய தவறு என்ன? එකිනෙකාගේ සංස්කෘතික අනන්‍යතාවයන් පිළි අරගනිමින් ஒவ்வொருவருடைய கலாச்சார தனித்துவங்களை நாங்கள் එකිනෙකාගේ ஏற்றுக்கொள்ள සංස්කෘතිය වලට ගරු කරන அனைவரின் கலாச்சார தனித்துவத்திற்கு நாங்கள் மதிப்பளித்து සමාජයක් අපි නිර්මාණය කරන්න ඕනේ. அப்படியான ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். සංස්කෘතියෙන් කියන්නේ අනකා කරේ සැකයෙන් බලන මෙවලමක් නෙවෙයි. கலாச்சாரம் என்பது மற்றவரின் மீது சந்தேகம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடாது. සංස්කෘතියෙන් කියන්නේ අනකාගෙන් වෙන් වෙලා පේන මෙවලමක් නෙවෙයි.
கலாச்சாரம் என்பது மற்றவர்களிலிருந்து பிரித்தறிவதற்கான ஒரு பொருளாக අපි இருக்க සමාජයක් හදන්න ඕනේ හැම සංස්කෘතියක්ම ගරු කරන යහපත් සමාජයක්. நாங்கள் உருவாக்க வேண்டியது அனைத்து கலாச்சாரங்களுக்கும் மதிப்பளிக்கின்ற ඒ සඳහා ආගමේ අයිතිය, அதற்கான இருக்கக்கூடிய மதத்தின் භාෂාවේ අයිතිය, மொழியின் உரிமை තමන්ට සම ලෙස அனைவருக்கும் சமமாக දේශපාලනට අවතීර්ණ වීමේ අයිතිය, அரசியலில் பங்கு கொள்வதற்கான உரிமை තමන් රාජ්‍ය පාලනට ඇතුළු වීමේ අයිතිය அரசு நிர்வாகத்திற்கு பங்களிக்கும் உரிமை තහවුරු කළ යුතුයි. அதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். අන්න එවැනි ஆம், அப்படியான නව ප්‍රවේශයක් අපේ රට අවශ්‍යයි. புதியதொரு திருப்புமுனை இந்த நாட்டிற்கு தேவை. අපිට අවශ්‍ය වන්නේ எங்களுக்கு தேவைப்படுவது ගැටුම්කාරී සමාජයක් නෙවෙයි. சண்டையிடும் ஒரு சமுதாயம் அல்ல. අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තා. எங்களுடைய பரம்பரை யுத்தம் செய்தோம். දකුණේ தெற்கில் මගේ පන්තියේ යාළුවෝ என்னுடன் படித்த என்னுடைய හමුදාවට පොලිසියට බැඳිලා ராணுவத்திலும் போலீசிலும் சேர்ந்து යුද්ධයට ගිහලා මිය ගියා. யுத்தத்தில் மரணித்தனர். උතුරේ வடக்கில் මගේ පරම්පරාව නියෝජනය කර දරුවෝ என்னுடைய பரம்பரையைச் சேர்ந்த இளைஞர்கள் විශාල ප්‍රමාණයක් அநேகமானவர்கள் යුද්ධෙදි මිය ගියා. யுத்தத்தினால் உயிரிழந்தனர். මොකද්ද වෙලා තිබෙන්නේ? என்ன நடந்தது இறுதியில்? අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තා. எங்களுடைய பரம்பரைகள் யுத்தம் செய்தோம். අපේ පරම්පරාවන් ගහගත්තා. எங்களுடைய பரம்பரைகள் சண்டையிட்டோம். මාන්නේ ඔබට එකයි. මාන්නේ ඔබගෙන් එක දෙයයි. நான் உங்களிடம் கேட்பது ஒரே ஒரு விடயம். අපේ දරුවන්ගේ පරම්පරාවන් යුද්ධ කරගන්න ඕනද? எங்களுடைய குழந்தைகளின் பரம்பரைகளும் யுத்தம் செய்ய வேண்டுமா? මදිද අපි ගහගත්තා. நாங்கள் யுத்தம் செய்து கொண்டது போதா? මදිද අපි යුද්ධ කරගත්තා. நாங்கள் உயிரிழந்து கொண்டது போதா? මා හිතන්නේ කිසිසේත්ම நான் நினைக்கவில்லை ஒருபோதும். අපේ දරුවන්ගේ පරම්පරාවන් எங்களுடைய குழந்தைகளின் பரம்பரை යලි කිසිම පන්නේ திரும்ப மீண்டும் எந்த ஒரு வகையிலும் ගැටුමකට ஒரு சண்டைக்கு යුද්ධයකට ஒரு யுத்தத்திற்கு අවතීර්ණ වීමට அதற்கு அவர்கள் ඉඩ செயல்படுவது නොදීම நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. මේ වෙලාවේ ජීවත් වෙන අපේ වගකීම. அதை செய்வது இந்த இப்போது வாழும் எங்களுடைய கடமை. අපි බිහිසුණු යුද්ධයක අත්දැකීම් දැකපු මිනිස්සු. நாங்கள் பயங்கரமான ஒரு யுத்தத்தின் அனுபவங்களை ஏந்தி வாழும் ஒரு பரம்பரை. බිහිසුණු යුද්ධයෙන් ඇතුළේ ජීවත් වෙන මිනිස්සු. அப்படியான ஒரு யுத்தத்திற்குள் வாழ்ந்து கடந்து வந்த மக்கள், අපේ යාළුවෝ අපේ ඥාතීන් எங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை අපි ඇස් ඉදිරිපිට මිය යනවා දැකපු මිනිස්සු. எங்கள் கண்ணெதிரே உயிரிழப்பதை கண்டவர்கள். තවත් එහෙම රටක් අපිට ඕනද? மீண்டும் அப்படியான ஒரு நாடு எங்களுக்கு வேண்டும். එහෙම ව්‍යසනයක් අපේ අනාගත පරම්පරාවට ඕනද? அப்படியான ஒரு அழிவு எங்களுடைய எதிர்கால பரம்பரைக்கு කිසිසේත්ම வேண்டும். අවශ්‍ය වෙන්නේ නැහැ. ஒருபோதும் தேவையில்லை. හැබැයි ඔබ මතක තබා ගන්න. ஆனால் நீங்கள் அனைவரும் நினைவில் මේ රට පාලනය කරන්න මෙවැනි පාලක කණ්ඩායම් නම් இந்த நாட்டை ஆளுவது இவ்வாறான ஆட்சியாளர்களாய் අනිවාර්යෙන් නැවත நான் உறுதியாக சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் මේ ගැටුම් නිර්මාණය කරනවා. இவ்வாறான யுத்தங்களை உருவாக்குவார். ඔබට මතකද உங்களுக்கு நினைவிருக்கிறதா? 2009ට කලින් තිබුණේ 2009க்கு முதலில் இருந்தது උතුරේ යුද්ධයක්. வடக்கில் யுத்தம். ඊට පස්සේ අපි කවුරුත් හිතුවා නැවත යුද්ධයක් පැන නගින්න නැති වේවි කියලා. அதன்பின் நாங்கள் நினைத்தோம் மீண்டும் ஒரு யுத்தம் உருவாகாது. හැබැයි මේ පාලකයන්ට ஆனால் இந்த ஆட்சியாளர்களுக்கு යුද්ධ නැතුව පාළුයි. யுத்தம் இல்லாமல் அவர்களுக்கு கஷ்டம். යුද්ධ නැතුව යන්න බෑ. அவர்களுக்கு யுத்தம் இல்லாமல் முன்னோக்கி நகர முடியாது. නැවත බලය ලබාගන්න මොකද කරේ? மீண்டும் அவர்கள் பதவியை பெற்றுக் கொள்வதற்கு නැවත என்ன செய்தார்கள்? සැලසුම් සාගත පහරන් එල්ල කරා. மீண்டும் திட்டமிட்டு அவர்கள் தாக்குதல்களை අද மேற்கொண்டார்கள். අපි කවුරු நாங்கள் அனைவரும் විශාල සැකයක යුතුව ඉන්නවා. மாபெரும் ஒரு சந்தேகத்துடன் வாழுகின்றோம். පාස්කු පහරය කුමක්ද? பாஸ் ஏப்ரல் 21ஆம் தேதி நடக்கப்பட்ட தாக்குதல் என்ன? ඒක නිකම් පහරයක් නෙවෙයි. அது சாதாரண ஒரு தாக்குதல் அல்ல. සැලසුම් සාගත පහරයක් බවත් அது திட்டமிட்டப்பட்ட தாக்குதல். ඒ වගේම அதே போல එම පහරේ බලය ලබා ගැනීම සඳහා කළ වමනාවක් බවත් அந்த தாக்குதல் பதவியை பெற்றுக் கொள்வதற்காக செய்யப்பட்ட ஒரு தாக்குதல் என்று ඕන තරම් ලියවෙනවා කියවෙනවා දකින්නවද? அதை பற்றி இன்று தேவையான அளவு பேசுகின்றோம், கதைக்கின்றோம், எழுதுகின்றோம். එහෙම කණ්ඩායම් මේගොල්ලෝ. அவர்கள் இப்படியான ஆட்சியாளர்கள் තමන්ගේ බලය ලබා ගැනීම ඝාතනයක් කරන්න පුළුවන්. தங்களுடைய ஆட்சியை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக உயிர்களை பலி கொடுக்க தயார். තමන්ගේ බලය ලබා ගැනීමකට මතකද? அவர்களுடைய பலத்தை பெற்றுக் கொள்வதற்காக සාෆි කියන වෛද්‍යවරයාට කරන ලද හිංසාව. சாவி எனும் வைத்தியருக்கு எதிராக அவர்கள் கூறிய பொய்கள். මායක ඒ වෙලාවේ පාර්ලිමේන්තුවේ ප්‍රශ්න කරා. நான் அந்த தருணத்திலேயே அதை பாராளுமன்றத்தில் கேள்வி ඒ වෙලාවේ අපිට පහරල කරා අපි මුස්ලිම් ජාතිවාදීන්ගේ පස්සේ යනවා කියලා. அப்போது எங்களுக்கு எதிராக அவர்கள் குற்றம் சாட்டினார்கள், நீங்கள் முஸ்லிம் இனவாதிகளுக்கு. ඒක මොකද අද ඔප්පුකොට තියෙන සත්‍ය කුමක්ද? ஆனால் இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மை என்ன? ඒ අසත්‍ය බවත්. அவர்களுடைய குற்றச்சாட்டுகள் பொய்யானது. ඔහුට ලක්ෂ 20ක වන්දියක් ගෙවන්න. அவருக்கு 26 லட்சம் ரூபாய் நட்டவீடு கொடுத்தோம். නැවත සේවයේ පිහිටවන්න. மீண்டும் அவரை பதவியில் அமர்த்தவும். ඒකෙන් ඒකට සමාව ලැබෙවිද? ஆனா அதனால் அவருக்கு சமாதானம் கிடைக்கும். සමාජයක් දෙපළුනේ නැද්ද? ஆனால் சமுதாயம் இரண்டாக பிளவுபடவில்லையா? මුස්ලිම් ජනතාව කරේ සිංහල ජනතාව සැකෙන් බැලුවේ නැද්ද? முஸ்லிம் மக்களுக்கு எதிராக சிங்கள மக்கள் சந்தேகத்துடன் பார்க்கவில்லையா? සාෆිගේ දරුවෝ දෙන්න சாபி வைத்தியரின் குழந்தைகள் இருவர் කුරුණෑගල පාසල් ගියේ.
குருநாகலில் பாடசாலை சென்றனர். ඒ දරුවා පාසල් අත්තරලා යන්න සිද්ධ වුණා. அந்த குழந்தைகள் பாடசாலையை விட்டு போக வேண்டி வந்தது. තනි මිනිහෙක් කොහොම ව්‍යසනයකට මුහුණ දී යුතුද? தனி ஒரு நபர் இவ்வாறான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக வேண்டுமா? ඒ මොකද්ද? அது என்ன? බලය ලබා ගැනීම වෙනුවෙන් அது ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ඕනෑ මොහොතක මේ පක්ෂ දෙක அதற்காக எந்த ஒரு தருணத்திலும் இந்த கட்சிகள் இரண்டும் කවර වර්ගයේ හෝ ජාතිවාදයක් උපයෝග කරගන්නවා. எவ்வாறான ஒரு இனவாதத்தையும் பயன்படுத்திக் கொள்வார்கள். ඔවුන්ට කියන්න පුළුවන් ද ආර්ථික හැදුව කළා ඡන්දෙ දෙන්න කියලා. அவர்களால் கூற முடியுமா நாங்கள் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பினோம். ඔවුන්ට කියන්න පුළුවන් නීති හැදුව කළා ඡන්දෙ දෙන්න කියලා. அவர்களால் கூற முடியுமா நாங்கள் நீதியை நிலைநிறுத்தினோம் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று. ඔවුන්ට කියන්න පුළුවන් ද හොරකම් අතර කරා කළා ඡන්දෙ දෙන්න කියලා. அவர்களால் சொல்ல முடியுமா நாங்கள் திருட்டை நிப்பாட்டினோம் எங்களுக்கு வாக்களியுங்கள். ඔවුන්ට කියන්න පුළුවන් සංවර්ධන සහිත රටක් හැදුව ඡන්දෙ දෙන්න කියලා. அவர்களால் கூற முடியுமா அபிவிருத்தியான ஒரு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்பினோம் எங்களுக்கு வாக்களியுங்கள் ඒ என்று. ඔක්කොම විනාශ කරපු පාලකයෝ. அதை අனைத்தையுமே இல்லாதொழித்த ஆட்சியாளர்கள் අන්තිමට ඇවිල්ලා කියන මොකද්ද? இறுதியாக வந்து என்ன கூறுகிறார்கள்? ජාතිය බේරගන්න ඡන්දෙ දෙන්න. இனத்தை பாதுகாப்பதற்கு ආගම බේරගන්න ඡන්දෙ දෙන්න. மதத்தை பாதுகாப்பதற்கு வந்து வாக்களியுங்கள். දෙමළ මිනිහට විරුද්ධව ඡන්දෙ දෙන්න. தமிழ் மக்களுக்கு எதிராக வந்து வாக்களியுங்கள். මුස්ලිම් මිනිහට විරුද්ධව ඡන්දෙ දෙන්න. முஸ்லிம் மக்களுக்கு எதிராக வந்து வாக்களியுங்கள். දැන් මොකද වෙලා තිබෙන්නේ? ஆகையால் என்ன நடந்திருக்கிறது? මේ රට පාලනය කරන මේ පාලක කණ්ඩායම් දෙකම இந்த நாட்டை ஆட்சி செய்த இந்த ஆட்சியாளர்கள் இருவரும் සෑම විටම அனைத்து நேரத்திலும் විටින් විට மாறி மாறி තමන්ගේ බලය ලබා ගැනීම වෙනුවෙන් தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொண்டு ජාතිවාදයේ වැපරුවා. இனவாதத்தை வளர்த்தனர். මේ යුද්ධ නිකම් පැන නැගුණේ ඒවා නෙවෙයි. இந்த யுத்தங்கள் தானாக உருவானவை அல்ல. අපි කවුරුත් දන්නවා. இதை நாங்கள் அனைவரும் அறிவோம். 1978 1978 ත්‍රස්තවාද වැළැක්වීම පනතට විරුද්ධව பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக දකුණු ජනතාවත් කළු කොඩි දැම්මා. தெற்கிலும் மக்கள் கருப்பு கொடி போட்டனர். උතුරු ජනතාවත් කළු කොඩි දැම්මා. வடக்கிலும் மக்கள் கருப்பு கொடி එමේ போட்டனர். සිද්ධාර්ථ 78 දී. 78ஆம் ஆண்டு. හැබැයි මොකක්ද උනේ? ஆனால் என்ன நடந்தது? දකුණටත් මර්ධනය ගෙනාවා උතුරටත් මර්ධනය ගෙනාවා. தெற்குக்கு எதிராகவும் பயங்கரவாதம் கொண்டு வரப்பட்டது, வடக்குக்கு எதிராகவும் பயங்கரவாதம். 1981 දී 1981ஆம் ஆண்டு සංවර සභා මැතිවරණයේදී அபிவிருத்தி சபை தேர்தலின் போது මේ ප්‍රශ්නට විසඳුමක් ලෙස இந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனாக දිස්ත්‍රික් සංවර සභා යෝජනා කරා. மாவட்ட அபிவிருத்தி சபைகளை அவர்கள் முன்மொழிந்தார்கள். මොකද්ද උනේ යාපනයේ දිස්ත්‍රික් සංවර සභා මැතිවරණයේදී? என்ன நடந்தது? யாழ் மாவட்ட தேர்தலின் போது යාපනයේ පුස්තකාලගෙන තිබ්බා. யாழ்ப்பாண நூலகத்தை தீக்கிரையாக்கினார். මා ලෝකයේ රටේ ගොඩක් පුස්තකාල වලට ගිහිල්ලා තිබෙනවා. நான் இந்த நாட்டிலும் உலகத்திலும் பல நூலகங்களுக்கு சென்றிருக்கிறேன். හැබැයි සෙරප්පු සපත්තු ගලවලා යන පුස්තකාලේ මම දකින්නේ යාපනයේ. ஆனால் செருப்பு பாதணிகளை கலட்டி விட்டு உள் செல்லும் நூலகத்தை கண்டிருக்கிறேன் யாழ்ப்பாணத்தில். තමන්ගේ දේවස්ථානයකටත් වඩා වැඩියෙන් උසස් ලෙස සලකපු තැනක් ගරු කරපු තැනක් යාපනයේ පුස්තකාලය. தங்களுடைய கோயிலை விட தங்களுடைய இதை விட மிக உயர்ந்த ஒரு இடத்தில் வைத்து பார்த்து கொண்டனர் யாழ் நூலகத்தை. ඒවා ගිනි තිබ්බා. அதை தீக்கிரையாக்கினர். කුමක් වෙනුවෙන්ද? எதற்காக? සංවර සභා ඡන්දෙ දිනන්න. அபிவிருத்தி சபை தேர்தலுக்காக. මේ පාලකයන් இவர்கள் ஆட்சியாளர்கள் 1983 1983ஆம் ஆண்டு කළු ජූලියක් නිර්මාණය කරා. கருப்பு ஜூலியை உருவாக்கினார்கள். කුමක් වෙනුවෙන්ද? எதற்காக? දේශපාලන ව්‍යාපාර තහනම් කරන්න. அரசியல் கட்சியை தடை செய்தனர். අපිව තහනම් කරේ 83 කළු ජූලියට මුවා වෙලා. எங்களை தடை செய்தார்கள் கருப்பு ஜூலியை. මා යුද්ධ නිර්මාණය කරා. அப்படி ஒரு யுத்தத்தை உருவாக்கினார்கள். උතුරේ තරුණයන් තුල வடக்கில் இருக்கும் இளைஞர்களுக்கு மத்தியில் විශ්වාසයක් හදුවා. ஒரு நம்பிக்கையை உருவாக்கினார்கள். තව දුරටත් இனிமேலும் දකුණේ ආණ්ඩු தெற்கில் இருக்கக்கூடிய அரசாங்கம் උතුරේ අපි ගැන සලකන්නේ කියලා. வடக்கில் இருக்கும் மக்களை பொருள்படுத்தாது என்று உருவாக்கினார். දකුණේ ආණ්ඩුවේ වෙලා යාපනයේ පුස්තකාලේ ගිනි තියෙනවා. தெற்கில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து யாழ் நூலகத்தை தீக்கிரையாக்கும் போது දකුණේ ආණ්ඩුව විසින් සැලසුම් කළ කළු ජූලිය හදනවා. தெற்கில் இருக்கக்கூடிய அரசாங்கம் திட்டமிட்டு கருப்பு ஜூலியை உருவாக்கும் போது හෙට්ටි වීදියේ ගිනි තියෙනවා. செட்டி வீதியை அவர்கள் தீக்கிரையாக்கும். මා කැලණි විශ්වවිද්‍යාලේ நான் கலனி பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தேன். මා අහලා තිබෙනවා 83 කළු ජූලිය වෙලාවේදී நான் கேள்விப்பட்டேன் 83 கருப்பு ஜூலையின் போது කැලණි විශ්වවිද්‍යාලේ ඉස්සරහ හිටිය සපත්තු මහන්නේ දෙමළ கலனி பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் தமிழ் ஒரு சாதனை திருத்தினவர் இருந்தார். සිංහල දරුවන්ගේ සපත්තු මෙන්න. அவர் சிங்கள குழந்தைகளின் செருப்பைத்தான் அவர் தைத்தார். හැබැයි ඇවිලෙන ටයර් සායඩ දාලා මරලා දෙන්න. ஆனா அவரையும் டயர் கும்பியில் போட்டு எரித்து தீக்கிரையாக்கி. ඉතින් තරුණයන් තුල පැනනගෙන ආවේගය அந்த இளைஞர்கள் ஏற்பட்ட ஆவேகம் තමන්ට රටක් නැති බවත් அவர்களுக்கு ஒரு தேசம் இல்லாத මේ පාලකයන් තමන් කෙරේ විශ්වාස නොකරන බවත් இந்த ஆட்சியாளர்கள் தனக்கு எதிராக செயல்படுவது මේ පාලකයා ගෝණ වෙලා තමන්ට මර්ධනය කියන බවත් இந்த ஆட்சியாளர்கள் தேவையான நேரம் தான் நமக்கு எதிராக பயங்கரவாத මේ පාලකයා නොවන වෙලා තමන් ඝාතනය කරන බවත් இந்த ஆட்சியாளர்கள் தேவையான போது எங்களை கொலை செய்வார்கள் என்று උඩ සැකයක් නිර්මාණය වුණා. அவர்களுக்கு ஒரு சந்தேகம் உருவாகியது. ඔවුන් ඒකට එරෙහිව විශ්වාස කරා මොකක් කරීද? அவர்கள் அதற்கு
அதற்கு எதிராக ஒன்றை ஒன்றை நம்பினார்கள். ඊට එරෙහිව සන්නද්ධ වීම. அதற்கு எதிராக ஆயுதம் ஏந்துவதை මේකයි සිද්ධ වුනේ. මේකයි සිද්ධ වුනේ. அதுதான் நடந்தது. නැවත මේක සිද්ධ නොවෙන නම් මොකද සිදු යුතු වන්නේ? மீண்டும் இது நடக்க கூடாது என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? මේ ජාතිවාදී දේශපාලනේ இந்த இனவாத அரசியலை පරාජයටපත් කරන්න ඕන. இதை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். අපි දන්නවා நாங்கள் அறிவோம் ප්‍රභාකරන්ට பிரபாகரனுக்கு මරාණ මරණ සොල්දාදුව නිර්මාණය කරේ කොතනින්ද? தற்கொலை குண்டுதாரிகளை உருவாக்கினார்கள் எங்கிருந்து? ඒ ගර්භාෂය මොකද්ද? அதற்கான கற்ப ගර්භාෂය. அதற்கான கற்ப பை எது? මොකද්ද? எங்கிருந்து அது உருவாகினது? ජාතිවාදේ. இனவாதம். එනිසා අපි කියන්නේ මොකද්ද? அதனால் நாங்கள் என்ன නැවත නැවත මා කියන්නේ மீண்டும் மீண்டும் நாங்கள் මේ கூறுகிறோம். ජාතිවාදී දේශපාලනේ පරාද කරමු. இந்த இனவாத அரசியலை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். අපේ දරුවන්ට நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை සහෝදරත්වයෙන් சகோதரத்துவத்துடன் සමානාත්මතාවයෙන් சமத்துவத்துடன் ජීවත් වෙන්න පුළුවන් රාජ්‍යයක් නිර්මාණය කරමු. வாழக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும். අන්න ඒක තමයි ජාතික ජනබලවේගයේ අරමුණ. அதுதான் தேசிய மக்கள் சக்தியினுடைய நோக்கம். මා දන්නවා උතුර කේන්ද්‍ර කරගත්තු எனக்கு தெரியும் வடக்கை மையப்படுத்திய දේශපාලන ව්‍යාපාර ගණනාවක් ඉන්නවා. அரசியல் கட்சிகள் பல இருக்கின்றன. ඔවුන් වෙනදා වැඩියෙන් அவர்கள் ஒவ்வொரு போதும் උතුර ගැන තමයි කතා කරේ. அநேகமாக வடக்கை பற்றியே பேசினார்கள். උතුරේ ප්‍රශ්න තමයි කතා කරේ. வடக்கின் பிரச்சனைகள் பற்றியே பேசினார்கள். හැබැයි අද අපිට සතුටක් තිබෙනවා. ஆனால் இன்று எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. පාර්ලිමේන්තුවේ දකුණේ ප්‍රශ්නද රටේ ප්‍රශ්නද කතා කරන മന്ത്രിවරුන් අද දෙමළ ජාතික සන්ධානය නියෝජනය කරනවා. இன்று நாட்டில் இருக்கக்கூடிய பொது பிரச்சனைகள் தெற்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கதைப்பதில் தமிழ் தேசிய மக்களும் தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை එනිසා ප්‍රාදේශීය දේශපාලන ව්‍යාපාර ලෙස නෙවෙයි. அதனால் பிரதேச மையப்படுத்தப்பட்ட அரசியல் கட்சிகள் அல்லாமல் ජන ප්‍රජාවන් කේන්ද්‍ර කරගත්තු දේශපාලන ව්‍යාපාර ලෙස නෙවෙයි. ஒரு பிரதேச மக்களை மையப்படுத்திய அரசியல் கட்சிகளாக இல்லாமல் ජාතික දේශපාලනට අපි හැමදෙනාම ප්‍රවේශ වෙමු. தேசிய அரசியலுக்கு நாம் அனைவரும் உள்நுழைவோம் என்று நான் ඔබට අපි ගැන සැකේ තියෙන්න පුළුවන්. உங்களுக்கு எங்கள் தொடர்பாக சந்தேகம் இருக்கலாம். අපට ඔබ ගැන සැකේ තියෙන්න පුළුවන්. எங்களுக்கு உங்கள் தொடர்பாக சந்தேகங்கள் இருக்கலாம். මා මේ වේදිකාවේ කතා කර පැයක් කතා කළා පමණින් ඔබ ඒක විශ්වාස කරන්න බව දන්නවා. நான் இந்த மேடையில் ஒரு மணித்தியாலம் பேசியதை மட்டும் வைத்து நீங்கள் நம்புவீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. එහෙත් අපිට මේ අවස්ථාව ஆனாலும் இந்த தருணத்தை ඉතාමත් හොඳ ප්‍රවේශයක් වේවි. நாங்கள் மிகவும் முக்கியமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். රටත් இந்த நாட்டை අපේ ජනතාවත් எங்கள் மக்களை මූණ දී තිබෙන මේ විනාශයෙන් ගොඩ ඒම සඳහා அவர்கள் முகம் கொடுக்கக்கூடிய இந்த பாரிய நெருக்கடியில் இருந்து අපිට காப்பாற்றுவதற்கு එකට බැඳුණු நாங்கள் அனைவரும் ஒன்றாக එකට වෙලුණු ஒன்றாக இருக்கக்கூடிய දේශපාලන ගමනක් තිබෙන බව. அப்படியான ஒரு அரசியல் பயணம் එය පමණයි அது மட்டுமே උතුරේ කොඩිය ඔසවන්න පුළුවන්කම තිබෙන්නේ. வடக்கில் கொடியை எங்களால் உயர்த்த முடியும். දකුණේ කොඩිය ඔසවන්න පුළුවන්කම තිබෙන්නේ. அப்படித்தான் தெற்கிலும் கொடியை எங்களால் உயர்த்த අපි දකුණේ වෙනම කොඩියක් ඔසවගෙන ගියත් நாங்கள் தெற்கில் தனியாக ஒரு கொடியை ඔබ උතුරේ වෙනම කොඩියක් ගැන ප්‍රාර්ථනා කරමින් හිටියත් நீங்கள் வடக்கில் தனியாக ஒரு கொடியை எண்ணி பார்த்து கொண்டிருந்தால் හැබැයි අද කිසි කොඩියක වටිනාකමක් නැති බවට පත් වී තිබෙනවා. ஆனால் இன்று அந்த எந்த கொடியும் ஏய். கொஞ்சம் கூட பெருமதி இல்லாமல் ஏய். மாறி இருக்கிறது. ஏன்? අපේ මව්බිම ජාත්‍යන්තර හිඟන රටක්. எங்களுடைய தாய் நாடு இன்று சர்வதேச பிச்சை எடுக்கும் நாடாக மாறி இருக்கிறது. මොකද ප්‍රෞಢත්වය? எங்கே எங்களுடைய பெருமை? මොකද ආඩම්බරය? எங்கே எங்களுடைய මොකද අපිට ඉතුරු වී තිබෙන්නේ? என்ன எங்களுக்கு நீதியாக இருக்கிறது? මොකද සිද්ධ වෙලා තිබෙන්නේ? என்ன இங்கு நடந்திருக்கிறது? ඒ නිසා මේකෙන් අපි මිදෙමු. ஆனா அதனால் இதிலிருந்து நாங்கள் கடறுவோம். අද යාපන දිස්ත්‍රික්කයේ இன்று யாழ் மாவட்டத்தில் ජාතික ජනබලවේගයේ தேசிய மக்கள் சக்தி මේ දිස්ත්‍රික් සමුළුව පවත්වලා இந்த மாவட்ட மாநாடு අපේ நடைபெற்றது. සහෝදරවරු සහෝදරියන් எங்களுடைய சகோதர சகோதரியினர் ඔබට හඳුන්වා දෙනු ලැබුවා. உங்களுக்கு நாங்கள் அவர்களை அறிமுகம் ඔවුන් செய்தோம். විශාල වගකීමක් බාර අරගෙන තිබෙනවා. அவர்கள் மாபெரும் ஒரு கடமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். අපි හිතනවා நாங்கள் நம்புகிறோம் මේ රටේම இந்த நாட்டின் ජාතික සමගියේ කොඩිය, இடங்களுக்கிடையிலான ஒற்றுமைக்கான கொடியை එක්සත් භාවයේ කොඩිය, ஒற்றுமைக்கான கொடியை ආර්ථික සමෘද්ධියේ කොඩිය, பொருளாதார பொருளாதார வளர்ச்சியின் கொடியை අනාගතයේ අපේ දරුවන්ගේ විශ්වාසනීයත්ව කොඩිය எதிர்கால எங்கள் குழந்தைகளின் எதிர்பார்ப்புகளின் கொடியை එසවීම සඳහා ஏற்றுவதற்காக මේ යාපනයේ දිස්ත්‍රික්ක විශාල සහායක්, இந்த யாழ் மாவட்டத்தின் மாபெரும் ஆதரவு විශාල දායකත්වයක් மாபெரும் ஒரு பங்களிப்பு අපිට ලැබෙවි කියලා. எங்களுக்கு கிடைக்க ඒ வேண்டும். වෙනුවෙන් අපි හැමදෙනාම එකතු වෙමු. அதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். ඒ වෙනුවෙන් අපි හැමදෙනාම ඉස්සරහට එමු. அதற்காக நாம் அனைவரும் முன்னோக்கி வருவோம். මේ මාවත විතරයි අපිට තිබෙන්නේ. இது மட்டுமே எங்களுக்கான பயண பாதை. අපි හැමදෙනාම මේ මාවත තෝරගමු. நாங்கள் அனைவரும் இந்த பாதையை தேர்ந்தெடுப்போம். ඒ සදා එකතු වෙන්න කියලා ආරාධනා කරමි. அதற்காக ஒன்றிணைவோம் என்று கேட்டுக்கொண்டு මම නතර වෙනවා. என்னுடைய உரையை நிறுத்திக் கொள்கிறேன். බොහොම ස්තුතියි හැමදෙනාටම. நன்றி.